மார்க்கு 13ஆம் அதிகாரம் 21 27 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். போன தடவை இதே வேத பகுதியை வாசித்து இயேசுனுடைய 2ஆம் வருகையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். இயேசுனுடைய 2ஆம் வருகை இந்த பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம். அவருடைய 2ஆம் வருகை எங்கே சொல்லப்படுது? 26ஆம் வசனத்தில் இல்லையா? இந்த தடவையும் இதே வேத பகுதியை தான் வாசித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் என்று. ஏன்னா இன்றைக்கு இயேசுனுடைய 2ஆம் வருகை குறித்து அல்லது அதை சுற்றி இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் இந்த பகுதி சொல்லுது பாருங்கள், டீட்டெயில்ஸ், அதுக்குள்ளாக நாம் இன்றைக்கு போக போகிறோம். போன தடவை இந்த பகுதியினுடைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை, இந்த தடவை இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக போகிறோம். த டீட்டெயில்ஸ் சரௌண்டிங் த செகண்ட் கமிங். போன தடவை இயேசுனுடைய 2ஆம் வருகையை அறிமுகப்படுத்தினோம். இன்றைக்கு இதை குறித்த டீட்டெயில்ஸ், இந்த பகுதி கொடுக்குற டீட்டெயிலுக்குள்ளே நாம் போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இயேசு வர்றதுக்கு முன்பதாக என்ன நடக்கும்? மார்க்கு 13 பிரகாரம் இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக பல காரியங்கள் நடக்கும் இல்லையா? ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்குறது ஒரே ஒரு காரியத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நிறைய காரியம் நடக்கும் இயேசு வரத்துக்கு முன்பாக. மார்க் 13 நிறைய காரியத்தை சொல்லுது. நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல மார்க் 13 இது வரைக்கும் நமக்கு என்ன போதிச்சிருக்கிறதுன்னு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 5ஆம் வசனத்திலேருந்து இயேசு போதிச்சிட்டு வரார். தம்முடைய வருகைக்கு முன்பாக 2ஆம் வருகைக்கு முன்னால் என்னென்ன நடக்கும்னு அவரே சொல்லியிருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை மறந்துட்டிங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்கார். 5ஆம் வசனத்திலேருந்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? முதல்ல 5லிருந்து 9 ஆகிய வசனங்களில் இயேசு பொதுவான அடையாளங்களை கொடுத்தார். சில பொதுவான காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு. எப்படிப்பட்ட காரியங்கள்? வஞ்சகம், வஞ்சனை, அது 5-6 வசனத்தில் இருக்குது. பேரழிவுகள், அது 7-8 ஆகிய வசனங்களில் இருக்குது. எப்படிப்பட்ட பேரழிவுகள்? யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், உபத்திரவங்கள், அது 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அப்போது இந்த காரியங்களை பொதுவான சில அடையாளங்கள்னு சொல்லலாம். இயேசு எப்படி போதிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5லிருந்து 9 கரெக்டாக வாசித்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுப்பீங்க அதை? இந்த காரியங்கள்லாம் போக போக, கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க, போக போக இன்னும் கடுமையாக, இன்னும் அடிக்கடி, இன்னும் பரவலாக நடைபெறும். சரித்திரம் முழுவதும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க இது போக போக இன்னும் கடுமையாக, இன்னும் பரவலாக, இன்னும் அடிக்கடி நடைபெறும். அப்புறம் அது மட்டும் இல்லை, 10ஆம் வசனத்தில் இன்னொரு ஒரு பாசிட்டிவான அடையாளத்தை சொன்னார். பாசிட்டிவ், ஏன் பாசிட்டிவ்னு சொல்கிறேன்னா, இந்த அதிகாரத்தில் இருக்கிற முக்கால்வாசி இந்த கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நெகட்டிவ் தான், எல்லாம் பயமுறுத்துகிற காரியம். யுத்தம், பூமி அதிர்ச்சி, பஞ்சம், உபத்திரவம், வஞ்சனை. பாசிட்டிவாக என்ன இருக்குது? 5லிருந்து 27 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக 2 தான் இருக்குது மெயினாக. ஒன்று 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். என்ன உபத்திரவம் இருந்தாலும் அதன் மத்தியில் சுவிசேஷம் பூமி எங்கும் பரவும். ஏற்கனவே ஒரு விதத்தில் பரவி இருக்கிறது, தொடர்ந்து பரவி கொண்டு இருக்கிறது. அது ஒரு பாசிட்டிவான காரியம். அடுத்த பாசிட்டிவான காரியம், இயேசு வரார். 26-27 இயேசு வரார். அதனால தான் இந்த பாசிட்டிவ் அடையாளம்னு சொல்கிறேன். இந்த 10ஆம் வசனத்தில் இது நடக்கணும், முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில். அப்புறம் இப்போ இந்த அடையாளங்கள் எல்லாமே ஈவன் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறது கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாருமே அதிகாரப்பூர்வமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. அது என்றைக்கு முடியுதோ, என்றைக்கு வேணால் முடியட்டும்.
என்னைக்கு முடிஞ்சாலும் யாருமே வந்து எனக்கு தெரியும் கரெக்டாக சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ணி முடிக்கப்பட்டது, இயேசு சொன்ன இந்த காரியம் நிறைவேறிற்று, முழுமையாய் நிறைவேறிற்றுன்னு கரெக்டாக அப்படி சொல்ல முடியுமான்னு தெரில. ஏன்னா வேணே அதில் கொஞ்சம் அப்படி வச்சிட்டார் தேவன். தெர் இஸ் சம் இன்டென்ஷனல் ஆம்பிகியூட்டி. அதாவது வேணே யாரும் கரெக்டாக முடிஞ்சிச்சா முடியலையான்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கண்டுக்கலாம், ஆனால் எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியுமான்னு தெரில. அதுக்கப்புறம் இயேசு வேறு அடையாளங்களை கொடுக்குறார். 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சீக்வன்ஸே தராரு. இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் 3 ஈவெண்ட்ஸ். அடுத்ததாக நடைபெற போகிற 3 நிகழ்வுகள் 14ஆம் வசனத்திலிருந்து இயேசு சொல்கிறார். இது 3 ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடந்த பிறகுதான் தான் வருவார்னு சொல்கிறார். இயேசுடைய 2ஆம் வருகை எங்கே இருக்குது? 26ஆம் வசனத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் 3 காரியங்கள் நடக்கணும்னு 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சீக்வன்ஸே தரார் நமக்கு. இதுக்கு அடுத்து இது நடக்கணும், அதுக்கு அடுத்து இது நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி. 14ஆம் வசனத்தில் தொடங்குது அந்த சீக்வன்ஸ். எதில் தொடங்குது? அந்த பாழாக்குகிற அருவருப்பு. அதை குறித்து நாம் பேசினோம் கடந்த ஒரு செய்தியில். அந்தி கிறிஸ்துவோட சம்மந்தப்படுத்தி நாம் பேசணும். அல்லது பவுல் வந்து 2 தெசலோனிக்கர் 2 பாவ மனுஷன் அக்கிரமக்காரன் ஒரு அந்த அந்தி கிறிஸ்து அழைக்கிறார் இல்லையா, அந்த இதோட ஒப்பிட்டு பேசணும் இல்லையா. அதாவது பாழாக்குகிற அருவருப்புனா அந்த அந்தி கிறிஸ்து தம்மையை வெளிப்படுத்துவது, அந்த தகாத காரியத்தை செய்வது என்று அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். அது நடந்த பிறகு மிகுந்த உபத்திரவத்தின் ஒரு காலம் வரும். அது எங்கே சொல்லப்படுது? 19ஆம் வசனத்தில். கிளியர் சீக்வன்ஸ். இது நடந்த 14 இது வெளிப்பட்ட பிறகு 19 மிகுந்த உபத்திரவத்தின் காலம் வரும். அதுக்கப்புறம் 24 பார்த்தீங்கன்னா வானத்தில் அடையாளங்கள் தோன்றும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்புறம் தான் 26 இயேசு வரார். அப்போது இந்த 3 காரியங்களை கவனிங்க. அடுத்த இமேஜை பாருங்கள். வெறும் இந்த 3 மட்டும் அதில் காமிக்கிறேன். என்னென்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இந்த 14 சொல்லப்பட்டிருக்க பாழாக்குகிற அருவருப்பை குறித்து ஏற்கனவே பேசிட்டோம். அது கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை பற்றி ஒரு செய்தியை பேசியாச்சு. நீங்கள் கேட்கலன்னா போய் கேட்டுக்கலாம். மிகுந்த உபத்திரவத்தின் காலம் அது முடிஞ்ச பிறகு இது வரும். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன், அதாவது மோலை எப்படி நம்ம கேட்கணும்னா பாழாக்குகிற அருவருப்பு மோலை வந்துருச்சா அப்படின்னு கேட்கணும். அந்தி கிறிஸ்து தம்மையை வெளிப்படுத்தி விட்டானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தாத இருக்கிற போல தான் தெரியுது எனக்கு. இறுதியாய் அந்த அந்தி கிறிஸ்து தம்மையை வெளிப்படுத்தாதது போல தான் தெரியுது. குட்டி குட்டி அந்தி கிறிஸ்துகள் தங்களை வெளிப்படுத்திட்டாங்க. குட்டி குட்டி அந்தி கிறிஸ்துகள் பாழாக்குகிற அருவருப்பு போன்ற காரியங்களை செய்து தான் வர்றாங்க. 2000 வருஷமாக குட்டி குட்டி என்னைக்கு கிறிஸ்து வந்தாரோ அதுக்கப்புறமே கொஞ்சம் குட்டி குட்டி அந்தி கிறிஸ்துவெல்லாம் கூட இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த பூமியில் செயல்பட்டு தான். அந்தி கிறிஸ்துன்னு என்னங்க? அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்தவ போதனையில பைபிளில் இறுதியாக ஒரு கிறிஸ்துவை எதிர்க்கிற ஒரு நபர் எழும்புவான். கிறிஸ்துவை எதிர்ப்பான், கிறிஸ்துவனுடைய ஜனங்களை எதிர்ப்பான், கிறிஸ்துவனுடைய நோக்கங்களை எதிர்ப்பான். இது வரைக்கும் எதிர்க்காத விதத்தில் எதிர்ப்பான் அப்படின்னு பைபிள் போதிக்குது சில பகுதிகளில் பாருங்கள். ஆனால் பைபிள் இதையும் போதிக்குது. இறுதியில் அப்படி ஒரு பெரிய ஆள் ஒருத்தன் எழும்புவான். ஆனால் அவன் வரத்துக்கு முன்னாலேயே அவனுடைய ஆவி, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி, அது என்னது ஆவி? கிறிஸ்துவை எதிர்க்கிற ஆவி. கிறிஸ்துவை எதிர்க்கிற ஆவி, கிறிஸ்துவனுடைய ஜனங்களுடைய எதிர்க்கிற ஆவி, கிறிஸ்துவனுடைய நோக்கங்களை எதிர்க்கிற ஆவி, கிறிஸ்துவனுடைய மகிமையை எதிர்க்கிற ஆவி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது 2000 வருஷமாக. குட்டி குட்டி அந்தி கிறிஸ்துகள் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மை. ஆனால் அந்த இறுதி அந்தி கிறிஸ்து தம்மையை வெளிப்படுத்தினது போல தெரியவில்லை. இன்றைக்கு பூமியில் அந்தி கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். தன்னையே வெளிப்படுத்திட்டாரா? அந்த தகாத காரியத்தை செஞ்சிட்டாரா? 2 தெசலோனிக்கர் 2 சொல்லப்படுது. செஞ்சிட்டாரா அப்படின்னா செய்யாதது போல தான் தெரிகிறது. ஆகவே இன்னும் நாம் இந்த ஸ்டேஜ் 1க்கே வராதது போல தான் தெரியுது. இந்த சீக்வன்ஸில் இங்கே கூட வராதது போல தான் தெரியுது. இது வந்த பிறகு அடுத்தது என்ன நடக்கும்ன்றாரு? மிகுந்த உபத்திரவத்தின் காலம் 19 23 ஆகிய வசனத்தில் இயேசு அதை தான் சொல்கிறாரு. அதில் நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இதையும் பார்த்துட்டோம், நம்பர் 1 பார்த்துட்டோம், நம்பர் 2 இருக்கிற அந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஆனால் ஃபுல்லாக பார்க்கல. 21 22 23 பார்க்கல. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சொல்ல பார்க்குறேன், என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி.
ஏற்கனவே 20 வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனால் அந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தில் மீதி இருக்கிற அந்த வசனங்கள் 21, 22, 23 இன்னும் பார்க்கல. அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது என்னத்தை பற்றிய வசனங்கள்? கடைசி கால வஞ்சனையை குறித்த வசனங்கள். கடைசி கால வஞ்சனை, எல்லாம் சொல்லுங்கள், வஞ்சனை, டிசெப்ஷன். இது வந்து அந்த மிகுந்த உபத்திரத்தின் காலத்திலே வர்ற மாதிரி தான் இந்த பகுதியில் போதிக்கப்படுது. அப்போ இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். 21லேருந்து 23 கடைசி கால வஞ்சனை. அடுத்த வாரம் வானத்தில் அடையாளங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, கடைசி கால வஞ்சனை அதை கவனிப்போம் இன்றைக்கு. இப்போது இந்த வஞ்சனை என்ற கடைசி கால வஞ்சனை என்ற இந்த காரியத்தை பைபிள் பல இடத்துல போதிக்குது பாருங்கள். கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க இந்த வஞ்சனை பெருகும், பிசாசானவன் சத்துரு ஜனங்களை வஞ்சிப்பான், உலகத்தாரில் அநேகர் அந்த வஞ்சனைக்கு ஆளாவார்கள், அதை நம்பிடுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்கன்னெலாம் பைபிள் பல இடத்துல போதிக்குது. மார்க் 13 பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சனையை பற்றி 2 இடத்துல இயேசு போதிக்கிறார். 5-6 ஆகிய வசனத்தில் சொல்கிறார், திரும்ப 21லேருந்து 23 சொல்கிறார். கவனிச்சிங்களா? அதை 5-6 வாசித்துட்டு அப்புறம் 21லேருந்து 23 வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே அதே சப்ஜெக்டை பற்றி தான் பேசுது. அப்போது ரிப்பீட் பண்ணுறாரு, அதே சப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணுறாரு. உடனே நீங்கள் அதை நோட் பண்ணும். ஒருத்தர் ஒரு காரியத்தை ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா அது முக்கியம் தானே அர்த்தம். பைபிளையும் அதே தான். திரும்ப திரும்ப இயேசு அதை சொல்கிறாருன்னா அது முக்கியம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த கடைசி கால அடையாளங்கள், இந்த அதிகாரத்தில் சொல்கிற அடையாளங்களில் வெறும் 2 காரியத்துக்கு தான் இவ்வளவு இடமும் வார்த்தைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கால அடையாளங்கள் இவ்வளோ சொல்கிறார் இயேசு. ஆனால் குறிப்பாக 2 அடையாளங்களுக்கு நிறைய இடத்தையும் வார்த்தைகளையும் ஒதுக்குறார் இயேசு. அது என்ன தெரியுமா? ஒன்று இந்த வஞ்சனை, இன்னொன்று வந்து உபத்திரவம். உபத்திரவம் வந்து நிறைய வசனங்களில் பேசப்படுது. 9, 11, 12, 13, 19 குறைஞ்சது. வஞ்சனையும் நிறைய வசனங்களில் பேசப்படுது. 5, 6, 21, 22, 23. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நிறைய இடம் வார்த்தைகள் இதுக்கு செலவழிச்சார்னா இயேசு. அப்போ இது முக்கியமான அர்த்தம், இதை நம்ம கவனிக்கணும். ஆனால் தான் இன்றைக்கு முழு செய்தியுமே இந்த கடைசி கால வஞ்சனையை பற்றியது. குறிப்பாக இந்த 21லேருந்து 23 இருக்கிற அந்த வஞ்சனை. இந்த 21லேருந்து 23 இருக்கிற வஞ்சனை வந்து வருங்காலத்தில் நடக்க போகிற, அதாவது இந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தில் நடக்க போகிற ஒரு வஞ்சனையை போல தான் தெரிகிறது. எதை வச்சு சொல்கிறேன்? இந்த பகுதியினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா 21லேருந்து 23 வந்து எந்த பேராக்குள்ளே வருது. சில நேரம் நீங்கள் பைபிள், ஆங்கில பைபிள்லாம் வச்சுருந்தீங்கன்னா பேராவை பிரிச்சிருப்பாங்க. 21லேருந்து 21 எந்த பேராவில் வருது? 14 தொடங்கி 23 இருக்கிற பேராவில் வருது. மிகுந்த உபத்திரவத்தின் காலம் அந்த பேராவில் 19 தொடங்கிடுது. நிச்சயமாக அது மிகுந்த உபத்திரவத்தின் காலம் எங்கே முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 23ஆம் வசனத்தில் முடிகிறது போல் தெரியுது. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா 24 தொடக்கத்தை வாசிங்கன்னு சொல்வேன் நான். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு, அந்த உபத்திரவத்திற்கு பின்புனா இதுக்கு முன்னால் சொல்கிறதெல்லாம் உபத்திரவத்தின் காலத்தோட வர்ற மாதிரி தானே தெரியுது. அப்போது அந்த 21லேருந்து 23 இருக்கிற அந்த வஞ்சனை உபத்திரவத்தின் காலத்தை பற்றி ஒரு வஞ்சனையை போல தெரியுது. அது மட்டும் இல்லை, பைபிளில் மற்ற இடங்களிலும் இந்த கருத்து போதிக்கப்படுது. எந்த கருத்து? மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தில் இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஒரு வஞ்சனை வரும். அந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தினுடைய இது என்னன்னா, இது வரைக்கும் வராத உபத்திரம் வரும், இது வரைக்கும் நடக்காத விதத்தில் உபத்திரவம் இருக்கும், அதில் வந்து இது வரைக்கும் நடக்காத விதத்தில் வஞ்சனையும் இருக்கும். தானியேல் 12:1 இதை போதிக்குது, வெளிப்படுத்தல் 13 இதை போதிக்குது, 2 தெசலோனிக்கர் 2 இதை போதிக்குது. ஆகவே இந்த பகுதியினுடைய அமைப்பை பார்த்தாலும் சரி, மற்ற வேத பகுதியிலும் பார்த்தாலும் சரி, இந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலம், இந்த வருங்காலத்தில் அந்த அந்தி கிறிஸ்து தமையை வெளிப்படுத்தின பிறகு ஒரு மிகுந்த உபத்திரவத்தின் காலம் வரும். அதில் வந்து இது வரைக்கும் நடக்காத விதத்தில் ஒரு வஞ்சனை நடக்கும் என்று வேதம் போதிக்குது. அது இங்கேயும் போதிக்கப்படுறது போல் தெரியுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா 21லேருந்து 23 வந்து வருங்கால வஞ்சனையை குறிக்குதுன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், வருங்கால வஞ்சனை. 5, 6 ஆகிய வசனங்களில் சொல்லப்படுற வஞ்சனை வந்து ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற வஞ்சனைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கு கவனிக்கிறது வந்து இந்த 21லேருந்து 23 வருங்காலத்தில் வரப்போகிற, அதாவது மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தில் வரப்போகிற வஞ்சனை. அப்போது நான் வருங்காலத்தில் வரப்போகிற வஞ்சனைன்னு சொன்னோன்னே சிலர் மனசில் ஒரு கேள்வி எழும்பலாம் இல்லையா? என்ன கேள்வி? ஏங்க என்றைக்கோ நடிக்கிறத பற்றி இன்றைக்கி எதுங்க பார்க்கணும்? அன்றைக்கி வரப்போ பார்த்துக்கலாங்க, அன்றைக்கி வரப்போ பார்த்துக்கலாம். திருடன் வரப்போ பார்த்துக்கலான்னா, ரெடி ஆகிக்கலான்னா அதில் என்ன சாமர்த்தியம் இருக்குது? அப்போ போய் நான் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன், திருடனுடைய தந்திரத்தெல்லாம் கற்றுக்கிறேன்னா
அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வர்றதுக்கு முன்னால் தான் ஆயத்தமாகணும், கற்றுக்கணும் இல்லையா? நம்முடைய தலைமுறையிலே இப்படிப்பட்ட காரியம் நடக்கலான்ற வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. நடக்கும்னு சொல்ல, நான் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறேன், அவ்வளோதான். வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம், வரப்போகிற தலைமுறைகளில் நடக்கலாம். ஆனால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஒருவேளை சிலருடைய மனசில் வேற கேள்வி எழுமோ, என்னங்க மிகுந்த உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்னால் தானே சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது, அப்போ அதில் நடக்கக்கூடிய அந்த வஞ்சனைக்கு நாம் அதை பற்றி வரி பண்ண தேவையில்ல, ஏன்னா நாம் இருக்கவே மாட்டோங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுங்க. ஓகே, அப்போ இதை படிக்க தேவையில்லையா? அவங்க அதை தான் சொல்ல வருவாங்க, நாம் இருக்கவே மாட்டோம், இதை படித்து என்ன பிரயோஜனம், இது நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா அந்த மிகுந்த உபத்திரத்துக்கு காலத்துக்கு முன்னாலேயே நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஆகவே இதை படித்து நமக்கு ஒன்றும் இது தேவையே கிடையாது, ஏன்னா நாம் இருக்கவே மாட்டோம் அந்த வஞ்சனையின் காலத்தில். அப்போ இது படிக்க தேவையில்லையா? பாருங்கள், அது தப்பான அப்ரோச். ஏன்னா எது கரெக்டான அப்ரோச்னு சொல்கிறேன். இதை படிக்கிறது நல்லது. இது எந்த விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கி உதவும்? வர போகிற உபத்திரவத்தின் காலத்தில், இது வரைக்கும் வராத அந்த உபத்திரவத்தின் காலம், அந்த அந்திகிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின பிறகு அந்த உபத்திரவத்தின் காலத்தில் ஒரு வஞ்சனை வரும். அதை பற்றி இன்றைக்கி படிக்கிறதுல இன்றைக்கு நமக்கு என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னு சொல்கிறேன். பாருங்கள், பிசாசானனுடைய பெஸ்ட்டு வஞ்சனையை கற்றுக்கிட்டிங்கன்னா, அதை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவனுடைய மற்ற வஞ்சனையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தப்பலாம். பிசாசு ஃபஸ்ட்டிலேருந்தே வஞ்சத்து தான் வரான் இல்லையா? பாருங்கள், இந்த வஞ்சனைன்றது புதுசாக கடைசி காலத்தில் நடக்குது. ஏதேன் தோட்டத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. யோசித்து பாருங்கள், பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன? அவன் பொய்களின் பிதா. பொய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறது, பொய்யை காட்டி ஜனங்களை வஞ்சிக்கிறது, இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏதேன் தோட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஜனங்களை வஞ்சிக்க தான் பார்க்குறேன். சொல்லப்போனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்கள், இந்த கடைசி அடையாளங்கள், கடைசி கால அடையாளங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசி காலத்தில் எதுவுமே புதுசாக ஒன்றும் நடக்கிறது இல்லை. இந்த அடையாளங்கள்லாம் அப்படியே புதுசாக கடைசியில் தான் நடக்குதா? எவ்வளோ அடையாளங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். வஞ்சனை, யுத்தம், இதெல்லாம் என்ன இது வரைக்கும் நடக்காத விஷயமா? பூமி அதிர்ச்சி, பஞ்சம், உபத்திரவம், எல்லாமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் திரும்ப இந்த கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க அதிகமாக நடக்கும்ன்றாரு. இப்போ இதே தான் அங்கேயும் நடக்கும். அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். வேறு லெவலில் நடக்கும், அவ்வளோதான். சரித்திரம் முழுவதும் இந்த காரியங்கள் நடக்குது. ஆனால் அந்த கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க இன்னும் கடுமையாக நடக்கும், இன்னும் அடிக்கடி நடக்கும், இன்னும் பரவலாக நடக்கும், இன்னும் பெரிய கேட்டையை விளைவிக்கும். அதுதான் வித்தியாசமே ஒழிய கடைசி நாட்களில் புதுசாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படி யோசிக்கிறது கரெக்ட் கிடையாது. நடக்கிறது தாங்க நடக்கும். பிசாசு வஞ்சித்துட்டு தான் இருக்கிறான், காலாங்காலமாக வஞ்சிக்க தான் பார்க்குறான். என்ன ஒன்று, அந்த கடைசி நாட்களில் அவன் வஞ்சனையை கொஞ்சம் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறான். The devil saves his best for last, but so does God. பிசாசு தன்னுடைய பெஸ்ட்டை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறான், கடைசிக்கு வச்சுக்கிறான். பொதுவாக பெஸ்ட் பாயிண்ட்டை கடைசியில் சொல்ல பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிசாசும் அவனுடைய பெஸ்ட், அவனுடைய இதே என்ன வஞ்சனை, அவ்வளோதான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் பெஸ்ட்டு வஞ்சனையே கடைசியில் ஒரு வஞ்சனை வச்சுருக்கேன் அப்படின்றான். தேவனும் தம்முடைய மிகப்பெரிய விடுதலையை கடைசிக்கு சேவ் பண்ணியிருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை இன்றைக்கி பார்த்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறவர்களுக்கு உங்கள் மனசில் அந்த எண்ணம் ஓடிட்டு இருக்கே, நான் சொல்கிறேன் என்ன பிரயோஜனம்னா, அவனுடைய பெஸ்ட்டு வஞ்சனையே கற்றுக்கிட்டிங்கன்னா, முன்னாலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவனுடைய பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, அவனுடைய பெஸ்ட்டு ஆயுதத்தையே கண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது அதை விட சின்ன சின்ன வஞ்சனை இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் பண்ண முடியும். ஏன்னா பெஸ்ட்டே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிட்டா, அப்போது இதை ஈஸியாக தப்பிச்சிடலாம். அவனுடைய இப்போ செய்கிற அந்த வஞ்சனையிலிருந்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தப்புறதுக்கு உதவும். ஆகவே இதை படிக்கலாம், படிக்கிறது உதவி, நமக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல இதை வாசிப்போம். 21 23 இதை வாசித்துட்டு இதை கொஞ்சம் ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணுவோம். 21 23 வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் லெட்ஸ் டூ சம் ஆப்சர்வேஷன் அண்ட் இன்டர்பிரட்டேஷன். இருக்கிறத கவனிப்போம், புரிஞ்சுப்போம், அப்புறம்தான் அப்ளிகேஷன்.
இங்கே இருக்கிறது வருங்கால வஞ்சனையை குறித்து சொல்லுது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். வருங்காலத்தில் இந்த வஞ்சனை எப்படி நடக்கும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்றைய காலத்தில் நம்ம இதை எப்படி நாம் இதை அப்ளை பண்ணலான்றதை பேசலாம். முதல்ல இந்த வருங்கால வஞ்சனை குறித்து 4 காரியங்களை இங்கே நீங்கள் கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த வேத பகுதியிலேருந்து சும்மா பைபிள் ஸ்டடி பண்ணலாம். 21 23 கவனமாக பார்க்க போகிறோம். 4 காரியங்களை நீங்கள் நிச்சயமாக கவனிக்கணுங்க. ஒன்று, இந்த வஞ்சனை எதை பற்றியதுன்னு இந்த வசனம் சொல்லுது. 21ஆம் வசனம் சொல்லுது, இந்த வஞ்சனை எதை பற்றியது? கிறிஸ்து வந்துட்டார் என்பதை பற்றியது. என்னன்னு சொல்றாங்களா? அந்த வஞ்சனை என்னவா? கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்றாங்க. கிறிஸ்து வந்துட்டார். 21 பாருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். அதாவது இந்த வருங்கால உபத்திரவத்தின் காலத்தில் திடீர்னு ஒரு கூட்டம் சொல்லுமா, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அந்த வேற கூட்டம் சொல்லும் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் அப்படின்னு. வந்துட்டார், கிறிஸ்து வந்துட்டார்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேசியா வந்துட்டார், உலக ரட்சகர் வந்துட்டார், ஒருவேளை இயேசுவே கூட வந்துட்டார்னு கூட சொல்லலாம். வருங்காலத்தில் அப்படி சொல்லுவாங்களாம். இயேசு சொல்றாரு, அவங்கள நம்பாதேங்கள். 22 ஏனெனில் ஏன்னா கள்ள கிறிஸ்துக்களும், எல்லாம் சொல்லுங்க, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அவங்க சில காரியங்களை செய்வாங்க. அப்போ இந்த வஞ்சனை எதை பற்றியது? என்னன்னு சொல்றாங்களாம்? கிறிஸ்து வந்துட்டார், இங்க வந்துட்டார், அங்க வந்துட்டார். எதை வச்சு சொல்றாங்க? கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி சில காரியங்களை செய்து அவர்களை மயக்குகிறார்கள். ஆகவே அப்படி சொல்றாங்க. கிறிஸ்து வந்துட்டார் என்று சொல்றாங்க. மத்தேயுல இதே பகுதி, மத்தேயுல போய் பார்த்தீங்கன்னா இங்க விடப்பட்டிருக்கிற ஒரு வசனம் அங்க வருது பாருங்க. மத்தேயு 24:26 ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். சொல்லுவாங்களாம் சில பேர், இதோ வனாந்திரத்தில் வந்துட்டார் கிறிஸ்து. இயேசு சொல்றார், அதை கேட்டுட்டு புறப்படாதிருங்கள், அவனை நம்பி நீனு அங்க போயிட்டு இருக்காத. மத்தேயு 24:26 இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் நம்பாதிருங்கள். அதாவது இந்த வஞ்சனை எதை பற்றியது? கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்றான், வரல ஆனா வந்துட்டார்னு சொல்றான். எதை வச்சு சொல்றான்? 2வது திரும்ப மார்க் 13 போயிடுங்க. இந்த பகுதியில் முதல்ல நீங்க என்ன கவனிக்கணும்? கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்றானுங்க, இதுதான் வஞ்சனை. எதை வச்சு வஞ்சிக்கிறாங்க? எதை வச்சு இந்த வஞ்சனை ஓடுது? இது கவனிக்கணும் பாருங்க. அடையாளம் அற்புதத்தை வச்சு ஓடுது. 22 அப்படிதான் சொல்லப்படுது. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, மார்க் 13:22 வாசிக்கிறேன். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஏன் ஜனங்க இதை நம்பிட்டு ஓடுவாங்களாம்? ஏன் வஞ்சிக்கப்படுவாங்களாம்? இல்லை என்னங்க இந்த வஞ்சனையினுடைய பவர் எங்கெங்க இருக்கு? அடையாளம் அற்புதம். அடையாளம் அற்புதம் நடக்குதுன்னு கேட்ட உடனே ஜனங்க மயங்கி போய் அப்போ வந்திருக்கலாம் ஒருவேளை அப்படின்னு நம்பி போவாங்க. ஏசு என்ன சொல்றாரு? அடையாளம் அற்புதம் செஞ்சு அதை காண்பிப்பாங்க. அதை சிலர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய அடையாளம் நடந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, கிறிஸ்துவ தான் இருக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்களையும் கிறிஸ்து வந்துட்டார் எப்படி சொல்ற? அடையாளம் நடந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, இது கிறிஸ்துவ தான் இருக்கணும். ஆனால் இயேசு சொல்றாரு, அதை நம்பாத. ஏன்னா அந்த அடையாளம் அற்புதத்தை செய்கிறவன் யாரு? கள்ள கிறிஸ்து. யாருங்க செய்யறது? 22 அடையாளம் அற்புதம் யாருங்க செய்யறது? கிறிஸ்துவா செய்கிறாரு. 22 தேவ ஜனங்களை செய்கிறாங்க கிடையாது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். கரெக்டாக பாருங்க உங்கள் பைபிளை. அவங்க இந்த அடையாளம் அற்புதத்தை செய்கிறாங்க, அதை செஞ்சு சில பேர் மயங்கி விழுறாங்க. ஆனால் நீங்கள் நம்பாதீங்கன்றாரு. பாருங்க, இந்த வஞ்சனையினுடைய பவரே இந்த அடையாளம் அற்புதத்தில் தான் இருக்குது. ஏன் ஜனங்க அதை நம்புகிறாங்கன்னா, நிறைய பேர் வருங்காலத்தில் உலகத்தார் அதை ஏன் நம்புவாங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த காரியங்களில் அந்த வஞ்சனையை ஏன் நம்புவாங்கன்னா, இந்த அடையாளம் அற்புதம். பொதுவாகவே ஜனங்க அடையாளம் அற்புதத்தை கண்டு இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க இல்லையா? அடையாளம் அற்புதம் நடந்தால் கூட்டத்தை ஈர்க்குது, கூட்டம் அதுக்குன்னு வருது, அதை பார்க்கறதுக்குன்னு போது பாருங்க. என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க? அடையாளம் நடந்துருச்சா, அற்புதம் நடந்துருச்சா, அப்போ இது தேவனாதான் இருக்கணும், அப்போ இது கடவுளாதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக அடையாளம் அற்புதம் நடந்தால் யாருங்க செய்கிறது? பொதுவாக தேவன் தான் செய்கிறார். கரெக்ட் தானே? பிசாசா ஃபுல்லாக அற்புதம் அடையாளம் செஞ்சுட்டு இருக்கான் கிடையாது. பிசாசு யாராவது சுகமாக்கி பார்த்துருக்கீங்களா? இத்தனை பேரை சுகமாக்கினான் பிசாசு அப்படின்னு நீங்கள் எழுதப்பட்டிருக்கா? அவர்கிட்ட வந்தவர்கள் எல்லாரையும் சுகமாக்கினவர் இயேசு. இன்றைக்கும் சுகமாக்கி
கொண்டு வருகிறார் இல்லையா? அப்போ முக்காவாசி நேரம் அற்புதம் அடையாளத்தை செய்கிறவர் யாரு? தேவன், இயேசு. அதுதான் அந்த வஞ்சனையினுடைய பவர். ஆனா ஒரு அடையாளம் பிசாசால செய்யப்பட முடியாதுன்னு ஜனங்க நினைப்பாங்க பாருங்க, அதுதான் பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி. ஜனங்க எதிர்பாராத விதத்தில் செயல்படுறது. எப்பவுமே பிசாசு அப்படி கொஞ்சம் 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 தந்திரமானவன் அவன். அதாவது கொஞ்சம் ஐடியாக்காரன் அவன், கேடி பிசாசு. அதாவது அவனுக்கு தெரியும் பிசாசா அப்படியே வெளிப்பட்டானா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? ஜனங்க எதிர்பாராத விதத்தில் வருவான். ஒரு ஒளியின் தூதன் உங்க முன்னால் நின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒளியின் தூதன்னா எங்கேருந்து வந்திருக்கணும்? தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கணும். ஒளியின் தூதன் உங்களுக்கு முன்னால் நின்னா அநேகமாக அது தேவன் அனுப்பிச்ச தூதனா தான் இருக்கும். முக்காவாசி நேரம் தேவன் தான் தூதர்களை அந்த மாதிரி அனுப்புகிறது. ஒளியின் தூதனாக இருந்தால் முக்காவாசி நேரம் அது தேவனுடைய தூதனாக தான் இருக்கணும். ஆனால் பிசாசுக்கும் அது தெரியும். ஆனால் என்ன பண்ணுறான்? அவனும் சில நேரம் ஒளியின் தூதனை போல வேஷத்தை தரித்து கொண்டு போகிறான். பவுலே சொல்கிறார் 2 கொரிந்தியர் 11:14. அதாவது ஜனங்க எதிர்பாராத விதத்தில் செயல்படுற அந்த ஸ்ட்ராட்டஜி, அதுதான் வஞ்சனையை அதை பேஸ் பண்ணி தானே ஓடுது. அப்போ பொதுவாக அற்புதம் அடையாளம் தேவன் தான் செய்கிறார், அவரை போல யாரும் செய்ய முடியாது, உண்மை. ஆனால் அதை வச்சுட்டு தான் பிசாசை நான் வஞ்சிக்க பார்க்குறான். அடையாளத்தை அற்புதத்தை பார்த்து ஜனங்க நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. வருங்காலத்தில் அந்த மாதிரி நிறையா உலகத்தார் இந்த அடையாளம் அற்புதத்தை கண்டு மயங்கி விழுவார்கள். இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே இந்த கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்னு வருது பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா, இந்த 22ஆம் வசனம் குறிப்பாக நான் சொன்னேன் ஏற்கனவே, வருங்காலத்தில் அந்த மிகுந்த உபத்திரத்தின் காலத்தில் நடக்கிற, இது வரைக்கும் நடக்கக்கூடாத ஒரு வஞ்சனை, அதை பற்றி பேசுறது போல இது தெரியுது. இது கொஞ்சம் ஹை லெவல் வஞ்சனையை பற்றி பேசுறது போல தெரியுது. இது கொஞ்சம் லோ லெவல் வஞ்சனைன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ற வார்த்தையை இன்னைக்கு நிறைய பேர் லேஸில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது, 22ஆம் வசனம் இன்றைக்கி ஜனங்க சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் எதுக்கெத்தாலும் அவர் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்வாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு கிறிஸ்தவ உலகத்தில். எதுக்கெத்தாலும் அவன் கள்ள தீர்க்கதரிசி, இவங்க கள்ள தீர்க்கதரிசி. ஏன்னா இவங்க நம்புறது எல்லாத்தையும் அவங்க போதிக்கலை, இவங்க பார்க்குற மாதிரி அவங்க எல்லாத்தையும் பார்க்கல. ஆனால் அவங்க உடனே கள்ள தீர்க்கதரிசி. அந்த வார்த்தையை லேஸில் பயன்படுத்தவே கூடாது. அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக ரிசர்வ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் மோசமான பார்ட்டிங்களுக்கு. ஒருத்தர் கள்ள தீர்க்கதரிசியாக இல்லையான்னு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு டெஸ்ட்டெல்லாம் பைபிள் கொடுக்குது. கள்ள தீர்க்கதரிசியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பல டெஸ்ட் இருக்குது. ஃப்ரூட் டெஸ்ட் இருக்குது, கனி டெஸ்ட். யூ வில் நோ தம் பை தேர் ஃப்ரூட்ஸ். அவருடைய கனிகளால் அவளை அறிவீர்கள். அவனுடைய வாழ்க்கையின் கனியை பொதுவாக பார்க்க வேண்டும். ஸ்கிரிப்சர் டெஸ்ட் இருக்குது. வேதத்துக்கு அவர்கள் பணிகிறார்களா, வேதத்துக்கு தங்களே கீழ்ப்படுத்தி கொள்கிறார்களா, இதன் அதிகாரத்துக்கு கீழே வருகிறார்களா, இது சொன்னதை நாம் செய்யணும்னு ஒத்துக்கொள்கிறார்களா. இன்னொன்று எசென்ஷியல் டாக்ட்ரின் டெஸ்ட்டு. அத்தியாவசிய கிறிஸ்தவ உபதேசங்களை அவர்கள் நம்பணும், போதிக்கணும். நம்பணும், குறைஞ்சது இயேசுவை பற்றி அத்தியாவசிய காரியங்களை அவங்க நம்பணும். அப்போ இந்த இதுக்கிட்டலாம் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். ஒருத்தர் கள்ள தீர்க்கதரிசியா இல்லையா? நான் இன்றைய உலகத்தில் எப்படி ஆயிடுச்சு, கண்டபடி இவங்க கள்ள தீர்க்கதரிசி, அவங்க கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டதுனால இப்போ ஜனங்க இந்த 22ஆம் வசனம் மாதிரி வசனத்துக்கு வர்றப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி பற்றி பேசுதுன்னு நினச்சிக்க போகிறாங்க. அப்படி கிடையாது. இது கொஞ்சம் ஹை லெவல் கள்ள தீர்க்கதரிசி. இது அந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தில் அந்த அந்தி கிறிஸ்து செய்கிற அந்த வஞ்சனை அல்லது அதுக்கு கிட்டக்க நடக்கிற, அவனை போல வஞ்சிக்கிற, அதை பற்றி பேசுது. இதை லோ லெவலில் இறக்கிடாதீங்க. பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளே கொஞ்சம் லெவல் இருக்குது. அந்தி கிறிஸ்து தான் டாப் லெவல். அதில் கள்ள கிறிஸ்துகள்லே கொஞ்சம் லெவல் இருக்குது பாருங்கள். அந்த இறுதியாக வர்ற அந்தி கிறிஸ்து தான் ரொம்ப மோசம். அவனுடைய வஞ்சனை தான் ரொம்ப மோசம். அவனை மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த நாட்கள் நெருங்க நெருங்க அவனை போல் மற்றவர்களும் சிலர் செய்வாங்க, அவனோட இருக்கிறவங்களும் செய்வாங்க, வஞ்சிப்பார்கள். இப்போ இந்த வசனம் எதை பற்றி பேசுனா, அந்த வருங்கால வஞ்சனையை பற்றி பேசுது. கொஞ்சம் ஹை லெவல் வஞ்சனையை பற்றி அந்த அந்தி கிறிஸ்துவே செய்கிற வஞ்சனை அல்லது அவனோட இருக்கிறவர்கள் செய்கிற ஒரு வஞ்சனையை பற்றி பேசுகிறது போல தான் தெரியுது. இதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அந்த ஹை லெவல் வஞ்சனைன்னு ஏன் சொல்கிறேன் பாருங்கள். அதை பற்றி பவுல் பேசுகிறார். அவன் எப்படி வஞ்சிப்பான், என்ன மாதிரி லெவலில் வஞ்சிப்பான்றது பவுல் பேசுகிறார் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:9 அந்தி கிறிஸ்துன்னு அவனை அழைக்காம பவுல் வேற விதமாக அழைக்கிறார். அக்கிரமக்காரன் அப்படின்றாரு, பாவ மனுஷன் என்று சொல்லுகிறார்.
ஆனால் அநேகமாக அதே நபரை பற்றி தான் பேசுகிறாருன்னு சொல்லுகிறார்கள். 2 தெசலோனிக்கர் 2:9 அவன் எப்படி வஞ்சிப்பான்னு சொல்கிறார் பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்குமா. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி, தேவனுடைய செயலின்படி கிடையாது, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். எப்படி பவுல் சொல்கிறாரு பாருங்க. ஏன் பார்க்குறோம் பாருங்க. பிசாசு என்றைக்குமே வஞ்சித்துட்டு இருக்கான். அவனுடைய பெஸ்ட்டு வஞ்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டா அவனுடைய சின்ன சின்ன வஞ்சனையை ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஜனங்களை பொய்களை நம்ப பண்ணியே நாசம் பண்ணுறான் பிசாசு. நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி சொல்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனுடைய வஞ்சனைகள் லேசில் விட மாட்டீங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆகினால தான். அப்போது அந்த பெஸ்ட்டு வஞ்சனை, அந்த கடைசியில் வரப்போகிற அந்த அக்கிரமக்காரன் அவன் எப்படி வஞ்சிப்பானா, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். எப்படி சொல்கிறார் பாருங்க, சகல வல்லமையோடும். சொல்கிறத பார்த்தா யாரை பற்றி பேசுகிறான்ற மாதிரி இருக்குது. பிசாசை பற்றி பேசுகிறார். சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், ஆனால் அதே நேரத்தில் அவன் அடக்கிறார் பாருங்க, அடையாளங்களோடும் பொய்யான அற்புதம். இது உண்மையான அற்புதம் கிடையாது. ஒரு விதத்தில் இது பொய்யான ஒரு மாயை, ஒரு பொய்யான அற்புதம். வெளிப்படுத்தல் 13ஆம் வசனத்தில் கடைசியில் அந்த நடக்க போகிற அந்த வஞ்சனையை அங்கேயும் சொல்லுது பாருங்க. என்ன லெவலில் நடக்கும்னு பாருங்க. அடையாளம் அற்புதம்லாம் நடக்கும், ஆனால் இது ஜனங்க நம்பிடுவாங்க சிலர். வெளிப்படுத்தல் 13:13 பாருங்க எந்த லெவலில் நடக்குது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. பெரிய அற்புதங்களை நடப்பித்தினா தேவனை நடப்பிக்கிறார் இங்கே கிடையாது. கான்டெக்ஸ்டோட வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:13 தேவனை பற்றி பேசல, தேவ ஜனங்களை பற்றி பேசல, அந்த அந்தி கிறிஸ்துவும் அவனோட இருக்கிற அந்த இவனை பற்றியும் பேசுது பாருங்க. பெரிய அற்புதங்களை நடப்பி. எப்படிப்பட்ட அற்புதத்தை நடப்பிக்கிறாங்களாம், வருங்காலத்தில் வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை எலியா பண்ண மாதிரி தெரியுது. இது பழைய பாட்டில் எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து பூமியின் வரைக்கும் அக்னியை வர பண்ணினார். அதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அந்தி கிறிஸ்து அவனோட இருக்கிற ஆளும் அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லுது பாருங்க வெளிப்படுத்தல. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், வருங்காலத்தில் அப்படி நடந்ததுன்னா, அப்படி நடக்கும்போது அதை கண்டு சிலர் ஆச்சரியப்படுவாங்க. வானத்திலிருந்து அக்னி இறங்கிடுச்சு, நிச்சயமாக கடவுள் தான் இதை செஞ்சுருக்கணும். அதுதான் பிசாசனுடைய வஞ்சனை. இல்லைன்னா வானத்திலிருந்து அக்னி எப்படி இறங்க முடியும்? வெறும் அந்த அடையாளத்தை வச்சு சிலர் முடிவுக்கு வஞ்சிக்கப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வானத்திலிருந்து அக்கினை வந்தா அது எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வாவ் ஃபேக்டர். யார் இதை செய்ய முடியும்? கடவுள் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னா ஜனங்க நம்பிடுவாங்க. இதுக்கு தான் வெறும் அடையாளத்தை பார்த்து முடிவெடுக்க கூடாது. இன்னைக்கு செய்தியினுடைய மிக முக்கியமான பாயிண்ட் என்னது? அடையாளத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்க கூடாது. எதை பார்த்து முடிவெடுக்கணும்? சத்தியத்தை பார்த்து முடிவெடுக்கணும். ஆனால் வருங்காலத்தில் சிலர் அடையாளத்தை பார்த்து முடிவெடுத்து விழுந்துருவாங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த வஞ்சனை ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அவனோட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க. அதை பற்றி பேசுது. சரி, மார்க் 13 போயிடுங்க. 2 காரியம் சொல்லியிருக்கேன். இயேசு வந்துட்டார், கிறிஸ்து வந்துட்டார் என்று சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? அடையாளம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அதை வச்சு சொல்றாங்க வந்துட்டார் அப்படின்னு. 3வது, இதெல்லாம் இயேசு ஏன் போதிக்கிறார்? போதிக்கிறதுனுடைய நோக்கம் என்னது? ஏன்னா தம்முடைய ஜனங்கள் இந்த வஞ்சனைக்கு விழவே கூடாது. போதனையுடைய நோக்கம் என்னது? தேவ ஜனங்கள் இந்த வஞ்சனைக்கு ஆளாக கூடாது. அதனால தான் நாங்கள் போதிக்கிறார் இயேசு. அதையே சொல்லி காமிக்கிறார். பார்த்தீங்களா 13:21 சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க, நம்பாதேயுங்கள். சொல்லுவான், நீ நம்பாதன்றார். முன்னாலே சொல்லிட்டேன், கேட்டுக்கோ, நம்பாதேயுங்கள். 23 சொல்கிறார், நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். பிவேர். நாய்கள் எச்சரிக்கை மாதிரி இது ரொம்ப எச்சரிக்கை. அடையாளம் எச்சரிக்கை, நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். என்ன சொல்றார்? முன்னாலே சொல்லிட்டேன், தெரிலன்னு சொல்லாத. இந்த மாதிரி நடக்கும், அடையாளத்தை வச்சு வஞ்சிப்பானுங்க அப்படின்றத முன்னாலே உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன், தெரியலன்னு நீ சொல்ல
முடியாது, கூடாது, எச்சரிக்கையாய் இரு, இந்த வஞ்சனைக்கு விழாத. அவர் போதிக்கிறதுக்கு அர்த்தமே என்னது? போதிக்கிறதுனுடைய நோக்கமே என்னது? தம்முடைய ஜனங்கள் இந்த வஞ்சனைக்கு விழக்கூடாது. அந்த வருங்காலத்தில், அந்த மிக உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும், தேவ ஜனங்கள் இந்த பிசாசின் வஞ்சனைக்கு விழக்கூடாது என்பதுதான் இயேசுனுடைய நோக்கம். அதுக்கு தான் போதிக்கிறார். நம்பாதேயுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். முன்னாலேயே சொல்லிட்டேன். தேவன் தம்முடைய ஜனங்களை இந்த வஞ்சனையிலிருந்து எப்படி தப்ப செய்கிறார்? தேவன் தம்முடைய ஜனங்களை இந்த வஞ்சனையிலிருந்து எப்படி தப்ப செய்கிறார்? முக்கியமாக எப்படி தெரியுமா தப்ப செய்கிறாரு? சொல்லிடுறார் முன்னாலேயே. எப்போ இந்த மாதிரி வரும், கேட்டுக்கோ, பார்த்துக்கோ, அவ்வளோதான். அதுவே தப்பிக்கிறதுக்கு வழியை காமிச்சிட்டார். வஞ்சனையை நம்பினாதான் தோல்வி, வஞ்சனையை நம்பலைன்னா தோல்வி கிடையாது. அதில் மயங்கி விழுந்தாதான் தோல்வி. அதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னா தோல்வியே கிடையாது. சொல்லலைன்னா ஒருவேளை தம்முடைய ஜனங்கள் தோத்திருக்க வாய்ப்பு உண்டு, வஞ்சனை நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இயேசு தான் முன்னாலேயே சொல்லிட்டாரு. எப்படி தம்முடைய ஜனங்களை வஞ்சனையிலிருந்து தப்ப வைக்கிறாரு? தம்முடைய போதனை கொடுத்து. எப்படி எல்லாம் சொல்லுங்க? போதனையின் மூலமாய். போதனையின் மூலமாய் முன்னாலே சொல்லிடுறாரு, எப்போ அது மாதிரி நடக்கும். அந்த போதனையே ஜனங்களை தப்பிக்க செய்யுது. வார்த்தையின் மூலமாக, சொல்லுங்க வார்த்தையின் மூலமாக. அதை குறித்த வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தை வெறுமே அவரிடத்தில் திரும்பாது. எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றும். எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது? தேவ ஜனங்கள் இந்த வஞ்சனைக்கு விழ கூடாதுன்றது தான் நோக்கம். அந்த வார்த்தை அந்த நோக்கத்தை நிறைவேறிய தீரும். இந்த போதனையுடைய பாயிண்டே அதுதான். 4வது இந்த பகுதியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, 3 சொல்லிட்டேன் ஏற்கனவே. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றாங்க. எதை வச்சு சொல்கிறான்? அடையாளம், அற்புதம் நடக்குது, ஜனங்க மயங்குறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், அதை கண்டு நீ மயங்கி விழாத, அதை நம்பாத. சொல்லிட்டேன் உனக்கு முன்னாலேயே. அதான் 3வது. 4வது சொல்லப்போனால், தேவ ஜனங்கள் இந்த வஞ்சனைக்கு விழ மாட்டார்கள் என்று மறைமுகமாக இயேசுவே இங்கே சொல்லிட்டார். பார்த்தீங்களா? அதை விழாதீங்கன்றது மட்டும் இல்லை, நம்பாதீங்கன்றது மட்டும் இல்லை, எச்சரிக்கையாக இருங்கன்றது மட்டும் இல்லை. இயேசு ஆக்சுவலாக இங்கே நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா, தம்முடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள் இந்த வஞ்சனைக்கு விழ மாட்டாங்கன்னு மறைமுகமாக சொல்லிட்டார். எங்கே சொல்லிட்டார்? 22ஆம் வசனம். கவனமாக வாசிங்க. 22 கரெக்டாக பாருங்கள். பைபிள் வாசி, கரெக்டாக வாசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் வாசி. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எல்லாம் சொல்லுங்க கூடுமானால். இவங்க எழும்பி என்ன பண்ணுவாங்களாம்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா தேவ ஜனங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதா அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்னா என்னங்க அர்த்தம்? மறைமுகமாக என்ன சொல்கிறாரு? முடிஞ்சா தேவ ஜனங்களை வஞ்சித்துட்டு இருப்பானுங்க, ஆனால் முடியாது. அதானுங்க அர்த்தம். இல்லை நான் இல்லாததை பார்க்குறேன்னா, கரெக்டாக நீங்கள் உங்கள் பைபிள் வாசித்து பாருங்கள். அப்பட்டமாக சொல்ல, மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் கிளியர்லி இம்ப்ளாய்டு. தோ மறைமுகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் தெளிவாக இருக்கு. ஆனால் கூடுமானால் வஞ்சித்துட்டு இருப்பாங்க, ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடாது. அதுவும் எப்படி சொல்கிறார்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், எல்லாம் சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். ஏன் அப்படி சொல்கிறாரு? கூடுமானால் விசுவாசிகளை வஞ்சித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலானா? கூடுமானால் தேவ ஜனங்களை வஞ்சித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. நான் தேவ ஜனங்கள் இயேசு சொல்கிற வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்திருப்பாங்க, ஆனால் கூடாது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இது எவ்வளோ ஸ்பெஷலான வார்த்தை தெரியுமா? ஆங்கிலத்தில் சொன்னால் த சோசன் ஒன்ஸ். பொதுவாக நாம் ரட்சிப்பை பற்றி நினைக்கிறப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? இத்தனாம் தேதியில் நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன் இல்லையா? சந்தோஷம். பட் ஆனால் நான் கேட்குறேன், எத்தனாம் தேதியில் அவர் உங்களை தெரிந்து கொண்டார்? எந்த தேதியில் அவர் உங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அவரை? சந்தோஷம். நீங்கள் அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்தீங்க, அவரை உங்கள் ஆண்டவராக ஆக்க தீர்மானிச்சிங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாரை முதல்ல தெரிந்து கொண்டது? ஹூ சோஸ் ஹூம் ஃபஸ்ட்டு? நீங்கள் தான் அவரை ஃபஸ்ட்டு தெரிந்தெடுத்தீங்களா, அல்லது அவர் உங்களை தெரிந்து கொண்டாரா? அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் நீங்கள் அவரை தெரிந்து கொண்டீங்க. அவர் தான் முதல்ல தெரிந்து கொண்டார். உங்களை எப்போ தெரிந்து கொண்டார்? பைபிள் போதிக்குது பாருங்கள். எபேசியர் 1:4 சொல்லுது,
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். சிலுவையில் தெரிந்து கொள்ள, சிலுவையிலையும் நம்மளை மனசில் வச்சு தான் மரித்தார். ஆனால் தெரிந்து கொண்டது எப்போவா? உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே, முதல் மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னாலே தேவன் கொஞ்சம் அங்கே யோசித்து தம்முடைய ஜனங்களை குறிச்சிடுறார், மார்க் பண்ணிடுறார், கரம் வச்சிடுறாரு, தெரிந்து கொள்றார். அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் போய் சேரணும், என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரார். தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே, நாம் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாலே எல்லாம் செஞ்சு நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறார். நாம் அதை கேட்டு ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட அப்படி தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை போய் ஒப்படைக்கிறோம் இல்லையா? அப்போவே தெரிந்து கொண்டார். கடவுளால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னா நான் எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டு ஐ நோ இஃப் ஐ எம் சோசன்? தேவன் என்னை தெரிந்து கொண்டார்னு எப்படிங்க தெரியும் எனக்கு? நான் தெரிந்து கொண்ட ரைட்டு, அவர் என்ன தெரிந்து கொண்டார்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு சொல்கிறேன். இயேசுகிட்ட வந்துட்டீங்களா? இயேசுகிட்ட வந்துட்டீங்களா? அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? அதுவே ப்ரூஃப் நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு. எப்படி தெரியும் ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையான்னு? இயேசுகிட்ட அவங்க வந்துட்டாங்கனாலே, அந்த இயேசு கொடுக்குற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலே, இயேசுவை பின்பற்றி கொண்டு இருந்தாலே அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு ப்ரூஃப் அதுவே. ஏன்னா தேவன் எப்படி செயல்படுகிறார்னா, முதல்ல தெரிந்து கொள்கிறார், முன் குறிக்கிறார், அப்புறம் அவர்களை கிறிஸ்துவை நோக்கி இழுக்கிறார். அவங்க தான் கிறிஸ்துவண்டை வருகிறார்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். பைபிள் அப்படி தான் போதிக்குது பாருங்க. யோவான் 6:44 இயேசு சொல்கிறாரு, பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். பிதா ஒருவனை பிதா வந்து இழுக்கலைன்னா, உங்களை ஈர்க்கலைன்னா இயேசுவை நோக்கி நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்திருக்கவே மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? முன்குறிச்சிடுறார் தேவன். முன்குறிச்சு தெரிந்து கொண்டு அவர்களை ஈர்த்து இயேசுவண்டை வர செய்து ரட்சிப்புகளை நடத்தி. இப்போ இதெல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளலன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நீங்களும் இயேசுவை தெரிந்து கொண்டீங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு கிடையாது, அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால தான் இது அவர் தெரிந்து கொண்டதுனால தான் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. இப்போ இயேசு ஏன் இந்த இடத்துல தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றதை வலியுறுத்துறாருன்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாரு இயேசு. இங்கே பாரு, இந்த மோசமான ஆட்கள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் கூடுமானால் தேவ ஜனங்களை வஞ்சித்து இருப்பார்கள். ஆனால் கூடாது. ஏன் கூடாது? ஏன் கூடாதுன்னா, நீ வெறும் விசுவாசியாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால மட்டும் இல்லை, நீ இயேசுவை பின்பற்றுறதுனால மட்டும் இல்லை, நீ அவரை தெரிந்து கொண்டதுனால மட்டும் இல்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டுட்டா இருப்பாரு, அவர் உன் மேலே கரம் வச்சுட்டா இருப்பாரு, அவர் உன்னை முன் குறிச்சிட்டா இருப்பாரு. அதனால எவனும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை வஞ்சிக்கவே முடியாது. அர்த்தம், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நம்முடைய கான்ஃபிடன்ஸ் வந்து நாம் இயேசுவை தெரிந்து கொண்டோம் என்பதில் இல்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதில் இருக்கு. பிசாசு கரம் வைக்கிறதுக்கு முன்னாலே அவர் கரம் வச்சிட்டார். இவன் என்னுடையவன், என்னாலும் இவனை நான் காப்பாற்றுவேன், நடத்துவேன், போதிப்பேன், அறிவை கொடுப்பேன், சத்தியத்தில் நடத்துவேன்னு அவர் கரம் வச்சிட்டாரா? இப்போ பிசாசு என்ன வஞ்சனை செஞ்சாலும் அது தேவ ஜனங்கள் மேலே அது வேலை செய்யாதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த வசனத்தில் கொடுக்குறாரு பாருங்க. அந்த கான்ஃபிடன்ஸை திரும்ப திரும்ப கொடுக்குறாரு. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற பாருங்க. 20ஆம் வசனத்தில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஸ்பெஷலாக செய்கிறாருன்னு சொல்கிறாரு பாருங்க. 20ஆம் வசனம், கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ, சொல்லுங்க, தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். எந்த நாட்கள்? அந்த மிகுந்த உபத்திரவத்தின் நாட்களை. ஸ்பெஷலாக அவருடைய சோசன் ஒன்ஸுக்கு என்ன பண்ணுறாரு? நாளையே குறைச்சிட்றாரு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என் ஜனங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, சரி குறைச்சிடாத அப்படின்றார். சில காரணங்களுக்கு நிமித்தமாக அதை செஞ்சு ஆகணும், ஆனால் நாட்களை குறைச்சிரு. ஏன்னா ஏன் ஜனங்க அவங்க வெற்றிகரமாக இதிலிருந்து கடந்து போகணும். 22 தெரிந்து கொண்டவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்
பார்க்குறோம். நம்ம தான் பார்த்தோம். இப்போது 27லையும் பாருங்கள், தெரிந்து கொண்டவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். 27ல் பாருங்கள். 26ல் இயேசு வராரு, மகிமையாக வராரு. வந்த பிறகு என்ன செய்கிறார்? 27ல் பாருங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளில் வந்து கூட்டி சேர்ப்பார். யாரை? தூதர் அனுப்பி 4 திசையிலிருந்தும், வானத்தின் ஒரு மூலையிலிருந்து பூமியின் ஒரு மூளைக்கு வரைக்கும் எல்லா மூலையிலும் இருக்கிற யாரை கூட்டி சேர்ப்பார்? தாம் தெரிந்து கொண்டவர்கள். யாரையும் விடமாட்டார், ஒருத்தனை கூட விடமாட்டார், எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். ஒரு பக்கம் இந்த பகுதியில் எல்லாம் பயமுறுத்துகிற அடையாளமாக வருது. வஞ்சனை, ஹை லெவல் வஞ்சனை வேற. ஆனால் இன்னொரு பக்கம் இயேசு வந்து ஒரு பெரிய தைரியத்தை, கான்ஃபிடென்ஸை நமக்கு தரார். நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. ஏன் நீ அவரை தெரிந்து கொண்ட பின்பற்றன்றது மட்டும் இல்லை, அவர் உன்னை கரம் வச்சிட்டார். உன்னை பாதுகாக்கணும்னு கரம் வச்சிட்டார், மார்க் பண்ணிட்டார், முன் குறிச்சிட்டார், உன்னை தெரிந்து கொண்டுட்டார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ இயேசுகிட்ட வந்துட்டீங்கன்னா அது உண்மை. அப்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பயப்பட தேவையில்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் பயப்பட தேவையில்லை. இயேசு பின்பற்றுகிறவர்கள் இந்த காரியங்கள்லாம் நினச்சி பயப்பட தேவையில்லை. மற்றவர்கள் பயப்பட தான் செய்யணும். ஆமாம். இப்போ வருங்காலத்தில் என்ன சொல்கிறார்? ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி இப்போ பார்த்துட்டோம். என்ன சொல்ல வர்றார்? என்ன சொல்கிறாருன்னா, எப்பா வருங்கால வஞ்சனை எப்படி இருக்கும்னா, அவன் சொல்லுவான் கிறிஸ்து இங்கே வந்துட்டார், அங்கே வந்துட்டார். எதை வச்சு சொல்லுவான்? அடையாள அற்புதத்தை வச்சு சொல்லுவாங்க. உலகத்தார் அநேகர் அதுக்கு மயங்கி விழுவார்கள். ஆனால் நீ மயங்கி விழாத. அவன் செய்கிற இந்த வானத்திலிருந்து அக்கினியை வரவழைச்சாலும் சரி, இதை செஞ்சா அதை செஞ்சா, இந்த மேஜிக் அந்த மேஜிக் காமிச்சாலும் சரி, இதெல்லாம் பார்த்து நீ மயங்கி விழாத. நீ வந்து ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அடுத்தது நான் வரேன், உண்மையிலே வரேன். நான் வரப்போ அது வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் 24 என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அந்நாட்களிலே, அந்த உபத்திரத்தின் காலத்துக்கு பிறகு அவர் எப்படி வருவாராம் பாருங்க. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்புறம் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோட மகிமையோட மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். என்ன சொல்கிறாரு? இவனுங்க வந்து ஏமாத்த பார்ப்பானுங்க. இந்த வித்தையை காமிச்சு அந்த வித்தையை பார்த்து கிறிஸ்து வந்துட்டார், இங்கே வந்துட்டார், அங்கே வந்துட்டார், இந்த அறை வீட்டுக்குள்ளாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறார், சீக்கிரட்டாக இருக்கிறார், இந்த வனாந்தரத்தில் இருக்க, இதெல்லாம் நம்பி போகாத. கேட்டா இந்த அடையாளம்வான், அந்த அற்புதம்வான். என்ன அடையாளம், என்ன அற்புதம்? வானத்திலிருந்து அக்கினின்வான். அதனால் என்ன? அவர் வரப்போ அதை விட பிரம்மாண்டமாக வருவார். வானங்களே குலுக்கி எடுத்துட்டு வருவார். உலகத்தார் தான் இந்த இவனுங்க செய்கிற அடையாளத்தை கண்டு மயங்கணுமே ஒழிய, தேவ ஜனங்கள் இதை பெருசாகவே என்ன வானத்திலிருந்து அக்கினி, அதனால வந்து என்ன பெரிய இது. இயேசு வரப்போ சூரியனே அந்தகாரப்படுங்க, சந்திரனே ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் விழும். அடுத்த வாரம் பார்ப்போம் இதை. வானத்தின் சத்துவங்கள், அதாவது இயேசு வரப்போ the sky will go black. அது வந்து அப்படியே இருட்டாயிடும். அப்புறம் மத்தேயுல சொல்கிறாரு, இங்கே வராது, மத்தேயுல வருது பாருங்க. அவர் சொல்கிறாரு, மின்னல் வர்றது போல, மின்னல் தோன்றது போல நான் வருவேன்றார். நீ இந்த ரூமில் போய் என்னை தேட தேவையில்ல, அந்த வனாந்தரத்தில் போய் தேட. நான் வர்றப்போ சீன் ரொம்ப ஓவராக இருக்கும். இவனுங்க போடுற சீனை விட நான் பெரிய சீனை போடுவேன். இதை பார்த்து நீ மயங்காத. நான் வரப்போ மின்னல், மத்தேயு 24:27 சொல்லப்படுது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்படின்னா the universe will go black and then like a lightning flash Jesus will appear gloriously. அப்படியே கும் இருட்டில் மின்னல், அப்படியே ஒரு வெளிச்சம், சூரியனை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிப்பார். இயேசு தோன்றுவார், மகிமையாய் அங்கே தோன்றுவார். இது ரொம்ப பிரம்மாண்டமான வருகை. இது இவனுங்களுடைய கிம்மிக்ஸுக்கெல்லாம் மயங்க தேவையில்லை. நம்ம என்ன சொல்கிறாரு? இது அற்பமான இதெல்லாம் பார்த்து மயங்கி விழாத, காத்திரு. அதுக்கப்புறம் 24 தான் சொல்கிறாரு, அந்த உபத்திரத்தின் காலத்துக்கு பிறகு நான் வர்றப்போ இன்னும் பெரிய சீன் போட்டுட்டு வருவேன். நீ வந்து நான் என்னுடைய வருகையை மிஸ் பண்ணவே முடியாது.
தோ வந்துட்டார் தெரியலையா உனக்கு? தெரியும், அது அந்த மாதிரி இருக்கும். அது வந்த பிறகு தூதரை அனுப்பி உன்னை கூட்டி சேர்ப்பேன். நீ ஒன்றும் தேடிக்கலாம் வர தேவையில்லை. தான் பாயிண்ட். இவனுங்களை இதை கண்டு மயங்கி விழாத. இவனுங்க லெவல் வேற, என்னுடைய லெவல் வேற அப்படின்னு சொல்கிறார். அந்தி கிறிஸ்து வேற லெவலில் வஞ்சிப்பான்றது உண்மை. ஆனால் இயேசு வரப்போ வாயின் சுவாசத்தில் அவனை நாசம் பண்ணுவார். வாயின் சுவாசத்தினால ஃபூன் ஊதி அவனை நாசம் பண்ணுவார். 2 தெசலோனிக்கர் 2:8 சொல்லுது பாருங்க. இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குறார் இயேசு. எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது. ஆனால் அதன் மத்தியில் நாம் தைரியமாக இருக்கலாம், நிம்மதியாக சமாதானத்தோடு இருக்கலாம். ஏன்னா நம்முடைய இயேசு எல்லாத்த காட்டிலும் பெரியவர். சரி, பார்த்துட்டோம் வருங்காலத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். இதை இன்றைக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது? மெயினாக நம்பர் 1 எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இந்த கடைசி காலங்கள், அதை குறித்த அடையாளங்கள், அதில் நடக்கக்கூடிய மோசங்கள் இதெல்லாம் கண்டு நாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இறுதியில் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் முடியுது. இயேசுவை நம்புகிறவர்களுக்கு சாதகமாக தான் முடியுது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சாதகமாக தான் முடியுது. அப்போது வருங்காலத்து குறித்து பயம் நமக்கு இருக்கவே தேவையில்லை. இருக்க தேவையில்லை. வந்தாலும் அதை நீங்கள் சத்தியத்தின் மூலமாக அதே நீங்கள் அதை அகற்றணும். நீ எதுக்கு பயப்படுற? உங்கள் மனசு சொல்லுவோம், ஐயோ இது நடந்துருச்சுன்னா, அல்லது வேறு யாராவது சொல்லுவோம் அந்தி கிறிஸ்து வந்துருச்சுன்னா இப்படி நடக்கும் அப்படி. அதனால் என்ன, இயேசு இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும். நாம் அவருடைய வருகையை காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வருங்காலத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை, பயப்படவும் கூடாது. பயப்படுறோன்னா சத்தியம் தெரிலன்னு அர்த்தம் நமக்கு. அதுதான் நம்பர் 1. இது அப்படி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி வருங்காலத்தை குறித்து பயப்படவே தேவையில்லை. நம்முடைய வருங்காலம் சேஃப், அருமையாய் இருக்க போகுது. நித்திய வருங்காலத்தை சொல்கிறேன், உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை சொல்ல, உங்களுடைய 12th எக்ஸாமை சொல்ல, நான் அதெல்லாம் தாண்டி சொல்கிறேன். அதுவே நல்லா இருக்க போகுதுன்னா இது நல்லா தாங்க இருக்கும். ஏங்க இது பெருசா அது பெருசாங்க? கொஞ்சம் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். 12வது தான் உலகம் மாதிரி கிடையாது. உலகம் கிடையாது அது. 12வது எக்ஸாமில் செய்ய 12வது தான் உங்கள் வாழ்க்கையா? கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஓவராக ப்ரெஷர் ஆகிடும். 12வது உருப்படியாக எழுத முடியாது. அப்புறம் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இறுதியில் எல்லாத்தையும் எனக்கு நன்மையா முடிய செய்வார்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போயிடும். 12வது எக்ஸாமுக்கு உருப்படியாக படிக்கவும் உதவும். கிறிஸ்தவனா எப்படி வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு கற்றுக்கணும். எப்போவுமே லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். கிறிஸ்தவனா கடைசி வருங்காலம் என்னுடைய நல்லா இருக்க போகுது. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். அப்போ இப்போவும் நல்லா தான் இருக்க போகுது. என்ன ஆனாலும் இறுதியில் எல்லாத்தையும் தேவன் சரி செய்வார். சரி, வேற என்ன சொல்லலாம்? அப்படியே முடிச்சிட்டா சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுவீங்களா? உங்களை நான் விடுற மாதிரி இல்லை. ஆனால் ஏன்னா வேறு காரியங்களும் சொல்லலான் இருக்கேன். அதாவது வருங்காலத்தில் இப்படி வஞ்சிப்பான், தேவன் இப்படி தப்ப செய்வார். ஆனால் இது எல்லா காலத்துக்குமே இந்த போதனை பொருந்தும். ஏன்னா இன்றைய காலத்துக்கும் பொருந்தும். ஏன்னா இப்படி தான் பிசாசு இன்றைக்கும் வஞ்சிக்கிறான். ஆனால் இந்த மாதிரி தான் தேவன் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார். வஞ்சனையிலிருந்து தப்ப செய்கிறார், விழாமல் தப்ப செய்கிறார். எப்படி தப்ப செய்கிறார்? போதனையின் மூலமாய். எப்படி? போதனையின் மூலமாக. எப்படி? சத்தியத்தின் மூலமாக. எப்படி? வசனத்தை குறித்த போதனையின் மூலமாய் தம்முடைய ஜனங்களை பிசாசின் வஞ்சனையிலிருந்து தப்ப செய்கிறார். பிசாசு இன்றைக்கும் தான் வஞ்சித்துட்டு இருக்கான், என்றைக்குமே தான் வஞ்சிட்டு இருக்கான். ஆனால் தேவன் என்றைக்குமே தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற முயற்சியில் இறங்குகிறார். அதை எப்படி செய்கிறார்னா போதனை கொடுப்பதன் மூலமாகவே. கொஞ்சம் போதிப்போம். சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இது இன்றைக்கி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? ஒன்று பிசாசனுடைய வல்லமையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. அதை குறைவாக மதிப்பிட்டக்கூடாது, ஓவராகவும் மதிப்பிட்டக்கூடாது. ஏன்னா குறைவாக மதிப்பிட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ஏமாந்துருவீங்க. ஏமாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடும். பிசாசனுடைய வல்லமையை குறைவாக மதிப்பிட்டுட்டா ஏமாந்துருவீங்க. பிசாசனுடைய வல்லமையை ஓவராக மதிப்பிட்டுட்டீங்கன்னா அவனை கண்டு பயந்துருவீங்க. குறைவாக மதிப்பிட்டுட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க, ஓவராக மதிப்பிட்டுட்டீங்கன்னா பயந்துருவீங்க. அதனால தான் அவனுடைய வல்லமையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பைபிளின் பிரகாரம், சத்தியத்தின் பிரகாரம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்க, கொஞ்சம் பார்ப்போம். குறைவாக மதிப்பிடுறதுன்னா என்னங்க? அதாவது இந்த வஞ்சனையை ஏன் வேலை செய்யுதுன்னா, சிலர் மேலே ஏன் வேலை செய்யணும்? தேவ ஜனங்கள் கிடையாது, உலகத்தார் மேலே ஏன் வேலை செய்யணும்னா இது இறுதியில் ஏன்னா பிசாசினுடைய வல்லமையை அவங்க குறைவாக மதிப்பிடுறாங்க உலகத்தில். இன்றைக்கி பாருங்கள், மேற்கத்திய நாடுகள்லாம் சிலர் வந்து பிசாசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பிசாசுன்னு எவனோ யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக வஞ்சனைக்கு விழுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசாசுன்னு யாரும் இல்லை, வஞ்சிக்கிறான்னு என்ன வஞ்சிக்கிறான் அதெல்லாம் கிடையாது. இல்லைன்னா அப்புறம் எப்படி வஞ்சிக்கிறது? அப்போ அவங்க ப்ரிப்பேர்டாகவே இருக்க மாட்டாங்க, ஆயத்தமாகவே இருக்க மாட்டாங்க, வஞ்சிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட பொதுவாக அவங்களும் சிலருக்கு பிசாசினுடைய வல்லமையோ குறைவாக மதிப்பிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது எப்படி நினைப்பாங்க, அடையாளம் அற்புதம்லாம் பிசாசு செய்யவே முடியாது, அடையாளம் அற்புதம் நடந்தாலே அது எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அற்புதமாக இருந்தாலும் அது வந்து கடவுள் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு வெறும் அடையாளம் அற்புதத்தை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. என்னன்னு, இது கடவுளால் உண்டானது அப்படின்னு சிலர் முடிவு பண்ணுறதுனால வஞ்சிக்கப்படுவாங்க. அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை, பிசாசுடைய வல்லமையை குறைவாக மதிப்பிட்டுறாங்க. இது வந்து பிசாசு செய்ய முடியாது, எந்த அடையாளம் எந்த ஒரு இதையும் காமிக்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் பைபிள் அப்படியா போதிக்குது? சில உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, மோசே எகிப்து பார்வோனுக்கு முன்னால் போய் சில அடையாளங்களை பண்ணுறாரு. தெரியல உங்களுக்கு? யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் வந்து மோசையை அனுப்புகிறார். பார்வோன்கிட்ட போய் என்னுடைய ஜனங்களை விட்டுவிட சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளாக இருக்கிறாங்க எகிப்தில், மோசை அனுப்புகிறார், விட சொல்லு, அவங்கள விடுதலையாக்க சொல்லு அப்படின்னு அனுப்புகிறாரு. மோசே போகிறாரு. மோசே வந்து பார்வோனுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை பண்ணி காண்பிக்கிறார். என்ன அடையாளம்? தம்முடைய கோலை தரையில் தூக்கி எறிகிறார். அந்த கோல் வந்து சர்ப்பமாய் மாறுது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மோசே அதை செஞ்ச பிறகு அந்த பார்வோன் அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகளும் அவனுங்க கோலை தூக்கி எறிகிறாங்க, அதுவும் சர்ப்பமாக மாறுது. சிலர் அதை பார்த்து ஐயோ பயந்துட்டு இருப்பாங்க. மோசே செய்கிறத அவனும் செய்கிறான். அது மட்டும் இல்லை, அடுத்த அடையாளம் மோசையை செய்ய சொல்கிறார் தேவன். என்னன்னா, நதியின் தண்ணியை ரத்தமாய் மாற்ற சொல்கிறார். இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்த பார்வோன் புரிஞ்சுக்கிட்டோம், இது ஜீவன் உள்ள தேவன் என்று. நதியின் தண்ணியை ரத்தமாக மாற்ற சொல்கிறார். யாத்திராகமம் 7:20-23 அப்படியே நடக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவனுங்களும் அதே மாதிரி கொஞ்சம் மிமிக் பண்ணுறானுங்க, கொஞ்சம் காப்பி பண்ணுறானுங்க, அது மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறானுங்க. வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடையாளம், நதிகளிலிருந்து இந்த தவளைகளை வரவழைக்கிறார். மோசே வந்து தேவனுடைய வல்லமையினால நதிகளிலிருந்து தவளைகளை வரவழைச்சு நாடே நிரப்புது தவளை. ஒரு தவளை துள்ளினாலே நாம துள்ளுவோம். நாடெங்கும் தவளை இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்படியே நாடெங்கும் எல்லாத்தின் மேலே எல்லார் மேலே தவளை அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா பெரிய அடையாளம் பாருங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவனுங்களும் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் லேசாக அதை மிமிக் பண்ணுறானுங்க, அந்த மாதிரி செய்கிறானுங்க லேசா. 8ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே இந்த மந்திர வித்தை அல்லது இந்த மந்திரவாதிகள் அல்லது பிசாசின் வல்லமையினால செய்ய முடியாதுன்னு நினைச்சிட கூடாது. அப்படி that would be underestimating the power of the devil. பிசாசுடைய வல்லமையை குறைவாக மதிப்பிட்டுருவோம் அப்படி நினச்சா. அப்போ ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எதை பார்த்தாலும் கடவுள் தான் செஞ்சார்னு நினச்சிப்போம். ஆனால் அதே நேரத்தில் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. அவன் கொஞ்சம் செய்கிறதுனால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினச்சிட கூடாது. ஏதோ கொஞ்சம் லேசாக காப்பி பண்ண முடிஞ்சதுனால தேவன் செய்கிற எல்லாத்தையுமே அவனால் செய்ய முடியும்னு நினச்சிட கூடாது. தேவனுடைய பவருக்கு அவன் கிட்ட நெருங்க முடியும்னு நினச்சிட கூடாது. அதுவும் அதே உதாரணத்தில் வெளிவருது. மோசே அந்த சொன்ன இல்லையா, கோலை தூக்கி எறிகிறார், சர்ப்பமாக மாறுது. அவனுங்களும் கோலை தூக்கி எறிகிறானுங்க, சர்ப்பமாக மாறுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மோசையினுடைய சர்ப்பமாக மாறின அந்த கோல் மற்ற எல்லா சர்ப்பமாக மாறின அந்த கோள்களை விழுங்கிற்று. வாசித்து பாருங்க, விழுங்கிற்று. தேவன் பாருங்க, ஃபஸ்ட்டிலிருந்து உடனே மோசைக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரார். நீ செஞ்சதை அவன் செஞ்சால் பயப்படாத, ஏன்னா என் பவர் தான் அவன் பவரை விழுங்கும். அவன் செஞ்சா என்ன, அவனும் செஞ்சுட்டான், அதனால என்ன பாரு, யார் எது வந்து எதை விழுங்குச்சுன்னு பாரு. அவன் லேசாக செய்ய முடியுது,
ஆனால் தேவனுடைய பவர் தான் அந்த பவரை விழுங்கிற்று. அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து அந்த அடையாளங்களை பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. அந்த ஃபஸ்ட்டு 3 லேசாக அவனுங்க அந்த மிமிக்ரி பண்ணுறானுங்க பாருங்கள், அது மாதிரி செஞ்சு காமிக்கிறானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் செய்யவே முடியல. அந்த பெண்கள் நாடை நிரப்புது, தலையை நிரப்பல, நாடே நிரப்புது. தலையை நிரப்புனாலே பொறுத்துக்க முடியல, நாடே நிரப்புனா அது பாருங்கள். அந்த 8ஆம் அதிகாரம் யாத்திராம் 8:17 இருக்குது பாருங்கள். அந்த அடையாளத்தை பண்ணி காமிக்கிறார் மோசே. அவனுங்க செய்ய பார்க்குறானுங்க, முடியல. அவனுங்களால அந்த மந்திரவாதிகளுக்கு செய்ய முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் மோசே எவ்வளோ அடையாளங்களை பண்ணுறார் தேவ வல்லமையினால், அவங்களால செய்யவே முடியல. அதுக்கப்புறம் வண்டுகள் நாடை நிரப்புது 8:21. அதுக்கப்புறம் என்னமோ நடப்பாங்க, நிறைய அடையாளங்கள் வருது, எதுவுமே அவனை செய்ய முடியல. சொல்லப்போனால் ஒரு அடையாளத்தில் அந்த கொப்பளங்கள் ஜனங்க மேலே வருது, மிருக ஜீவன் மேலே வருது. அப்போ மோசே அதை அடையாளத்தை காண்பிக்கிற நேரத்தில் அந்த கொப்பளம் வருது பாருங்கள். அந்த மந்திரவாதிகள் அங்கே நிற்கிறானுங்க, அவனுங்க மேலேயும் கொப்பளம் வந்துடுது. அவனுங்களும் ஆச்சரியப்பட்ட, ஐயோ மோசையை தான் கெஞ்சுறானுங்க, இது ஏதாவது எடுத்து விடும்னு. அப்போது பிசாசனுடைய வல்லமையை ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தேவன் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறார், மெயினாக அவர் தான் செய்கிறார். பிசாசு ஓரளவுக்கு அதை காப்பி பண்ண பார்க்குறான், லேசாக தான் அவனால் காப்பி பண்ண முடியுது. பிசாசனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை கிட்ட கூட நெருங்கவே முடியாது. ஆகவே பிசாசனுடைய வல்லமையை கண்டு நாம் பயப்படவே தேவையில்லை. புரிஞ்சுதாங்க? குறைவாக மதிப்பிட்டக்கூடாது. அடையாளம் நடந்தாலே கடவுள் நினச்சிடக்கூடாது, அதிகமாகவும் மதிப்பிட்டக்கூடாது. பிசாசு எல்லாத்தையும் செஞ்சிருவானோ, எல்லாத்தையும் செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமைக்கு நெருங்கவே முடியாது. ஆகவே நாம் பயப்பட, பிசாசின் வல்லமையை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. அவன்கிட்ட வல்லமையே இல்லைன்னு கிடையாது, இருக்குது. ஆனால் அவனுடைய வல்லமையை கண்டு நாம் பயப்பட தேவை இல்லை. அப்படின்னா அந்த தகுடு நினச்சி ஏன் பயப்படுறீங்க? அந்த மந்திர வித்தையை நினச்சி ஏன் பயப்படுறீங்க? இல்லை மந்திரம் வச்சுட்டாங்க, வச்சா என்ன இல்லை, என்னங்க அதில் பவர் இல்லையான்றீங்களா? இல்லைங்க, அதில் கொஞ்சம் பவர் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஒன்றுமே, நீங்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர்னு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் மோசேக்கு அந்த பாடத்தை உடனே சொல்லி கொடுத்துட்டார் தேவன். அவன் என்ன இது அதையும் காமிச்சா நீ பயப்படாத, அவன் என்ன காமிச்சாலும் ஏன் பவர், அவன் பவர் விழுங்கிடும், போ நீ அங்கேயே நில்ல, அவன் பண்ணட்டும், காமிக்கிட்டான் என்ன வேணா. அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள்னா, இயேசுவை நான் பின்பற்ற, இயேசுவை நம்புறேன்னா, இயேசு எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அந்தி கிறிஸ்து இப்படி அப்படி செய்வார்ன்றாங்க, கரெக்ட் செய்வான். ஆனால் இயேசு வரப்போ வாயின் சுவாசத்தினால அவனை அப்படியே நாசம் பண்ணுவார். இப்போ அவ்வளோ பெரிய இயேசுவோட நீங்கள் இருக்கிறீங்க, அவர் உங்களோட இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், வசனம் நமக்கு இருக்குது, இயேசுடைய நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். நம்மளை இந்த பிசாசுடைய வல்லமை எதுவுமே செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இயேசுவை நம்பினீங்கன்னா ஜெயம் உங்களுடையது. இந்த விஷயத்தில் இயேசுவை நம்பணும். இல்லைங்க அவங்க இந்த தகுடை வச்சுட்டாங்க, தகுடு எங்கன்னு பார்க்குறோங்க, அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. உங்களுக்குள்ள பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கண்டுக்கல. இங்கே மூளையில் இருக்கிற அந்த சின்ன அந்த அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல. பிசாசு என்ன வேணா செய்யட்டும், மந்திரம் வைக்கட்டுமே, வச்சா என்ன, எலுமிச்சம் இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, என்னத்தை வேணா பண்ணிட்டான், அது நம்ம மேலே ஒர்க் ஆகாது. என்ன, நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவன்னா பிசாசு அவனை காட்டிலும் பெரியவர். அப்போ பாருங்க, அவனுடைய இந்த வஞ்சனைக்கு ஏமாறவும் கூடாது, அவனை கண்டு பயப்படவும் கூடாது. ரெண்டாவது, அடையாளம் அற்புதம் நடந்தால் அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படியே நம்பிடக்கூடாது. வெறும் அடையாளத்தை அற்புதத்தை வச்சு மட்டும் ஒரு காரியத்தை பற்றி முடிவுக்கு வந்துட கூடாது. வெறும் அடையாளம் அற்புதம் நடக்கிறத பார்த்துட்டு மட்டும் ஒருத்தனுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. வெறும் அடையாளம் அற்புதத்தை மட்டும் வச்சு ஒருத்தருடைய போதனையை வெறும் அடையாளம் அற்புதத்தை மட்டும் வச்சு ஏற்றுக்க கூடாது. தெளிவாக சொல்லிட்டேன் நான், சொல்லன்னு சொல்லாதீங்க. இல்லைங்க அற்புதம் எந்த மாதிரி இருந்ததுங்க, எப்படி வேணா இருக்கட்டுங்க, அதை மட்டும் பார்த்து ஏற்றுக்காதீங்க. போதனையோ ஊழியத்தையோ எதை வச்சுங்க ஏற்றுக்கணும்? இதை வச்சு ஏற்றுக்கணுங்க. அல்லது வேறு டெஸ்ட் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வெறும் அடையாளம் அற்புதத்தை பார்த்து முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க.
ஏன்னா அதனால தான் இந்த ஜனங்கள்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க, வருங்காலத்தில் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆனால் நாம் அப்படி முடிவெடுக்கிறவர்கள் கிடையாது. நமக்கு தேவன் வழியை போச்சிருக்கிறார். சொல்கிறார் பாருங்க, டெஸ்ட் பண்ணுன்றாரு. ஆவிகளை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றார். 1 யோவான் 4:1 சொல்லப்படுது பாருங்க. சும்மா எல்லா ஆவியும் நம்பிடாதீங்க பிரியமானவர்களே. 1 யோவான் 4:1, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். உலகத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்களாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்களாம், எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லாம் சொல்லுங்கள், நம்பாமல். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்போது டெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க டெஸ்ட் பண்ணுறது? அடுத்த வசனத்தில் சொல்கிறார் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு. 2ஆம் வசனம் பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 3ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. என்ன டெஸ்ட்டு? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவனால் உண்டானது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி தேவனால் உண்டாகவில்லை. ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டுங்க. அடையாளம் அற்புதம் நடக்குது, இது தேவனிடத்துலேருந்து வந்ததா இல்லையா? இது நடக்கிறப்போ அல்லது நடக்கிற முன்னாலேயோ நடக்கிற பிறகோ இயேசு அங்கே அறிக்கை பண்ணப்படுகிறாரா, உண்மையிலே மகிமைப்படுத்தப்படுகிறாரா? சிம்பிளான டெஸ்ட்டுங்க. பயங்கரமாக நடக்குது அடையாளம், இதை நம்பலாமா இல்லையா? அடையாளத்தை மட்டும் பார்த்து நம்பிடக்கூடாது. முடிவுக்கு வந்துட இல்லைங்க, வானத்திலிருந்து அக்கினே வந்ததுங்க, என்ன வேணா இருக்கட்டும், அதை பார்த்து முடிவெடுக்கக்கூடாது. டெஸ்ட்டுன்னு அது. இதில் இயேசுனுடைய நாமம் அறிக்கை பண்ணப்படுதா, இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணப்படுகிறாரா, இயேசு கிறிஸ்து உண்மையிலே இங்கே மகிமைப்படுத்தப்படுகிறாரா? இல்லைன்னா அந்த அடையாளம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணப்படுகிறாரா, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுறாங்களா, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாங்களா, அல்லது இயேசுனுடைய பேரையே சொல்ல மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஆவின்னு சொல்லலைங்க, என்னன்னு சொல்லியிருக்கு? அறிக்கை. 2ஆம் வசனத்துலேயும் 3ஆம் வசனத்தில் டெஸ்ட் என்னது? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும். அறிக்கை என்னன்னாங்க, இயேசுவை வெறும் நம்புறது மட்டும் இல்லை. இல்லை நான் உள்ளத்தில் நம்புகிறேன், அது அறிக்கை கிடையாது. இல்லை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார்ன்றதை நம்புகிறேன் நான், அது அறிக்கை. அறிக்கைன்றது பப்ளிக்காக வாயை திறந்து நான் இந்த இயேசுவை நம்புகிறேன்னு பப்ளிக்காக ஒத்துக்கொள்கிறது, அதான் அறிக்கை. டு பப்ளிக்லி அக்னாலஜ் கிரைஸ்ட், அதுதானங்க அறிக்கை. ஒருத்தர் இயேசுனுடைய பேரே சொல்லிக்க மாட்டாங்க பப்ளிக்காக, அதை அங்கீகரிக்கவே மாட்டாங்க, அறிக்கவே பண்ண மாட்டாங்க. அடையாளம் அற்புதம்லாம் நடக்குது அவங்க கையால். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இல்லை அது நான் உள்ளத்தில் இயேசுவை நம்பிக்கிறேன், ஆனால் அப்படி பப்ளிக்காக அறிக்கை பண்ணுகிற ஆவி. அந்த அடையாளம் அற்புதம் மூலமாய் இயேசு மகிமைப்பட வேண்டும். அப்படி தான் நடந்தது புதிய ஏற்பாட்டில். பேதுரு அடையாளம் அற்புதத்தை செய்கிறப்போ அவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், பவுல் அதை செய்கிறப்போ இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி, இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத ஆவி தேவனால் உண்டானது அல்ல. 3ஆம் வசனம் சொல்லுது அது எந்த ஆவியால் உண்டானதுன்னு. 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, அந்தி கிறிஸ்து ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை எதிர்க்கிற ஆவிதான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாது. இப்போ அறிக்கை பண்ணுறதுனா என்னங்க? அதான் சொன்னேன், நம்புறது மட்டும் இல்லை, வாயை திறந்து பப்ளிக்காக சொல்லுவது, இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுனுடைய வல்லமைனால தான் இது நடக்குது அப்படின்னு ஒத்துக்கொள்வது. இயேசு தேவகுமாரன், இயேசு மேசியா, இயேசு தேவன், அவரை நான் நம்புகிறேன் அப்படின்லாம் பப்ளிக்காக வாயை திறந்து சொல்லுவது, அதான் அறிக்கை. ஆனால் வெறும் வாயை திறந்து சொல்கிறது மட்டும் கிடையாது. இயேசு யார், அவர் தேவனாக இருக்கிறார், தேவகுமாரனாக இருக்கிறார், வெறும் வாயை திறந்து சொல்கிறது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டினது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுறதுனா புதிய ஏற்பாட்டில் அது ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். நாம் அதை நீங்கள் லேஸில் எடுத்துக்கிறோம். இயேசு ஆண்டவர்னு அறிக்கை பண்ணிட்டு இயேசு உள்ளத்துக்குள்ள வந்துடுவார். சிலர் அது ரொம்ப அப்படியே லேஸில் பண்ணிடுறோம். அதில் இயேசு ஆண்டவராக அறிக்கை பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கி சில நேரம் அதனுடைய அருமை நமக்கு ஏன் தெரிலன்னா, சும்மா ஈஸியாக இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு தியரட்டிக்கலாக சொல்லலாம். ஆனால் பைபிள் சொல்லுது ஆவியானவர் உதவி இல்லாமல் யாருமே அப்படி சொல்ல முடியாதுன்னு. தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் உதவி இல்லாமல் இயேசுவே கர்த்தர்னு யாருமே
சொல்ல முடியாது. ஏன்னா அதை உண்மையிலே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு பெரிய அர்த்தமே அடங்கி இருக்கு. சும்மா வாய்ப்பேச்சில் சொல்கிறாங்கன்னு மட்டும் இல்லை. 1ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் இயேசுவே ஆண்டவர்னு சொன்னால் அதனால சாகடிக்க கூட படலாம், உபத்திரப்படுத்தப்படலாம். அந்த 2 வார்த்தைனால, இயேசுவே ஆண்டவர்னு சொல்கிறதுனால. இயேசுவே ஆண்டவர்னு சொல்கிறதுல வெறும் பப்ளிக்காக அப்படி ஒத்துக்கொள்கிறது மட்டும் இல்லை பாருங்கள். ஸோ அறிக்கை என்னது? வெறும் நம்புறது இல்லை, வாயை திறந்து பப்ளிக்காக ஒத்துக்கொள்கிறது, இயேசுவை அறிக்கை பண்ணுறது. ஆனால் வெறும் வாயை திறந்து பப்ளிக்காக சொல்கிறது மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா பிசாசும் பப்ளிக்காக சொல்கிறான். ஏன் ஞாபகம் இருக்கா? இயேசு சில பிசாசுகளை விரட்டுறப்போ சில பிசாசுகள் கத்தும், நீர் தேவகுமாரன், நீர் தேவனுடைய பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு. யார் எது கத்தும்? பிசாசு. மனிதர்கள்லாம் சும்மா இருப்பானுங்க, பிசாசு வந்து இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அல்லது ஒரு வசனவாசி லூக்கா 4:41. பிசாசுகளும் இயேசு பிசாசை விரட்டுறப்போ அநேக நேரம் பிசாசு வாயை திறந்து பப்ளிக்காக சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர்ன்ற மாதிரி சொல்லும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். பாருங்க, இது ஏன் சொல்கிறேன்னா, வெறும் வாய்ப்பேச்சை வச்சு மட்டும் நம்பிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட கூடாது. லூக்கா 4:41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, எல்லாம் சொல்லுங்க சத்தமிட்டு. பிசாசுகள் சத்தமிட்டு தான் என்னன்னு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால், எல்லாம் சொல்லுங்க அறிந்திருந்தபடியால், அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அப்போ பிசாசுகளுக்கு தெரியுது, ஜனங்களுக்கு தெரியாதது பிசாசுகளுக்கு தெரியுது. இயேசு இந்த பூமியில் இருக்கிறப்போ இவர் வந்து தேவ குமாரன், இவர் மேசியா, இவர் உலக ரட்சகர் தெரியுதுன்றது மட்டும் இல்லை, சத்தமாக சொல்லுது பப்ளிக்கா, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதே வார்த்தையில தான் பேதுரு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இயேசு பேதுருட்ட கேட்டார், நான் யார் என்று நீங்கள் ஜனங்க சொல்கிறாங்க. அப்போ சீஷரெல்லாம் சொன்னாங்க, சிலர் உங்களை தீர்க்கதரிசின்றாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொன்னார், சரி அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறப்போ பேதுரு சொல்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு என்ன சொன்னார் பேதுருவை பார்த்து, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, என்னுடைய பிதா வந்து உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பேதுரு சொன்ன அதே வார்த்தைகளை தான் பிசாசுகள் சொல்லுது. கவனிச்சிங்களா இல்லையா? நீர் தேவனுடைய குமாரனாகிய. பிசாசு அறிக்கை பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா? இயேசு பிசாசை பார்த்து என்ன சொன்னார்? நீ பாக்கியவான் சொன்னார். என்ன சொன்னார்னா, வாயை மூடிக்கிட்டு வெளியே வாடினார். அதுதான் சொன்னார். ஏன் பிசாசுகள் இப்படி சொல்லுச்சுன்னா, நான் நினைக்கிறேன் இயேசுவே இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குதுங்க. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா அர்த்தம் என்ன விட்டுரும். சிலர் வந்து கொஞ்சம் சிலரை உயர்த்தி பேசினா அவங்க மயங்கிடுவாங்க. சரி தொடர்ந்து பேசு, நல்லா இருக்கு காது கேட்கறது. பிசாசு அந்த ஸ்ட்ராட்டஜி இயேசுகிட்ட ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு கேட்டால் அவர் மயங்கிடுவார்னு நினச்சிதான் என்னன்னு தெரில. அவர் அதெல்லாம் பார்த்து மயங்குறவர் கிடையாது, கேட்டு மயங்குறவர் கிடையாது. வாயை மூடுன்றார். உன்னுடைய அங்கீகரிப்பு எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா சும்மா இது வாய்ப்பேச்சு, வாயை மூடிட்டு வெளியே வான்றார். வார்த்தைகள் அதே இது, பேதுருடைய வார்த்தைகளும் பிசாசுடைய வார்த்தைகளும் அதே இது. ஆனால் பேதுருடைய தான் உண்மையான அறிக்கை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார். இதுங்க வந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே அறிக்கை பண்ணலை. வாய்ப்பேச்சு இருக்கு, ஆனால் அறிக்கை பண்ணலை. ஏன் தெரியுமா? அந்த பிசாசுங்கள்ட்ட சில காரியங்கள் இல்லை, வாய்ப்பேச்சு இருக்கே ஒழிய இவர் உண்மையிலே ஆண்டவர்னு அதுங்க ஏற்றுக்கொண்டுச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய ஆளுகை தங்களையே கீழ்ப்படுத்தி கொண்டு அவர் சொல்கிறத செய்யணும். அதை செய்கிறதுக்கு மனசு இல்லை, புத்தி இல்லை. அந்த பிசாசுக்கு முரட்டாட்டம் புத்தி தான் இருக்குது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு காமிச்சிக்குது அவருக்கு. இங்கே வெளித்தோற்றம் அவ்வளோதான். உண்மையான ஒரு விசுவாசம் அதுக்கிட்ட இல்லை. அவருக்கு தங்களையே கீழ்ப்படுத்தி கொள்ளலை, அது இல்லை பிசாசுங்கள்கிட்ட. ஆனால் உண்மையான அறிக்கையில் அது இருக்கும். இயேசுவே ஆண்டவர்னு உண்மையிலே அறிக்கை பண்ணுகிறவர்கள் தங்களையே அவருக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறார்கள். நீர் சொல்லும் நான் செய்கிறேன்னு வராங்க. நீர் சொல்கிறத நான் செய்கிறேன், செய்ய அட்லீஸ்ட் முயற்சியாது இடுகிறேன்னு வருகிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு பிசாசுங்க நினைக்குதா? உண்மையாவது இதாவது துரோகம் தான் செய்ய பார்க்குது. அது
துரோகம் தான் செஞ்சிருக்குது, தொடர்ந்து துரோகம் தான் செய்து, முரட்டாட்டம் தான் செய்து. ஆனால் உண்மையிலே இயேசு ஆண்டவர் அறிக்கை பண்ணுகிறவர்கள் என்ன இருந்தாலும் என்ன வந்தாலும் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு பார்க்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறதுனா உண்மையான அறிக்கைங்க. அப்படின்னா உண்மையிலே நம்புகிறோம், அந்த நம்பிக்கையை பப்ளிக்காக தெரியப்படுத்துகிறோம், பப்ளிக்காக வாயை திறந்து ஒத்துக்கொள்கிறோம். நான் இயேசுவை நம்புகிறேன், அவர் வந்தார் நம்புகிறேன், அவர் இதெல்லாம் செஞ்சார் நம்புகிறேன், அவர் தான் தேவகுமாரன் நம்புகிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நாம் அவருடைய ஆளுகைக்கு நம்மளை கீழ்ப்படுத்தி கொள்கிறோம். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் உபத்திரம் கூட வந்தாலும் அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம். அதற்கு முயற்சிகளை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுகிறதுனா அதுதான். யோவான் என்ன சொல்கிறாரு? இந்த ஆவிகளை டெஸ்ட் பண்ணு, இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு பாரு, இயேசுக்கு கீழ்ப்படுத்தி கொள்கிறாங்களான்னு பாரு. அது முதல் டெஸ்ட். ரெண்டாவது டெஸ்ட் உபாகமம் 13. எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அற்புதம், அடையாளம், ஆவிகள் இதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 2வது டெஸ்ட் சொல்லப்படுது பாருங்கள். இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. பழைய ஏற்பாட்டிலேயே வஞ்சனையிலிருந்து எப்படி தப்புறதுன்னு தேவன் போதிச்சிட்டார் தம்முடைய ஜனங்களுக்கு. உபாகமம் 13:1-3, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. கடைசி காலத்தில் தான் வஞ்சனை நடக்கும்னு நினைக்க வேண்டாம். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகலும் சொப்பனக்காரனாகலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், எல்லாம் சொல்லும் குறிப்பாய் சொன்னாலும், என்னன்னு சொல்கிறானுங்க இந்த தீர்க்கதரிசிகள் அல்லது சொப்பனக்காரனுங்கள்? என்ன சொல்கிறாங்க? உனக்கு அடையாளம் பண்ணி காமிக்கிறேன், பார், வா இங்கே பார், பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றான். சொன்னாலும் அடுத்தது அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, நடந்தாலும், பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாலும் அதை பண்ணி காமிச்சாலும் அது நடந்தாலும், நடந்தால் நம்பிடுன்னு சொல்கிறாரா? பாருங்கள் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. கேளாதிருப்பீர்களாக. அவன் அற்புதம் அடையாளத்தை பண்ணி காமிச்சா கூட நீ அவன் சொல்கிறத கேட்காத. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். யாரை பற்றி பேசுது? இந்த எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க? வா, நான் உனக்கு அற்புதம் அடையாளம் பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்ட்டு செஞ்சு காமிச்சு இதை வச்சு என்ன பண்ணுறான் பார், இதுலேயும் பவர் இருக்குல்ல, அப்போ வா நம்ம வேறு தேவர்களை பின்பற்றலாம், இந்த பவரை கொடுக்குறவங்கள பின்பற்றலான்னு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் பின்பற்றுறத நிறுத்திட்டு உங்களை வேறு தேவர்களை இதனால் பின்பற்ற வைக்கணும்னு முயற்சி எடுத்தா அந்த மாதிரி பேர் வழிகளை நம்பாதீங்கன்றார். ஏற்று கொள்ளாதீங்க. அதுதானே சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில். நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அற்புதம் அடையாளம் பண்ணி காமிக்கிறான்னா, அவன் என்ன அடையாளம் பண்ணாலும் நீ அவன் சொல்கிற பேச்ச கேட்காத. இல்லை, அடையாளம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அது என்ன வேணால் கிடக்கட்டும். அடையாளத்தை வைத்து கொண்டு வேற தேவர்களை பின்பற்றலாம் வான்னு, வேற தேவர்களை நம்பலாம் வா, வேற தேவர்களை சேவிக்கலாம் வான்னு நியாயப்படுத்தினா அது தப்பான தேவனால் உண்டான அடையாளமே கிடையாது. அதை பின்பற்றாதன்னு கேட்காதன்னு மட்டும் இல்லை, 5ஆம் வசனத்தில் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி செஞ்சவனுக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த சொப்பனக்காரனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படணும் 5ஆம் வசனம் சொல்லுது. நான் வாசிக்க விரும்பல, நீங்கள் வாசித்துக்கோங்க. லேசான காரியம் கிடையாது. பாருங்கள், ஜனங்க அடையாளத்தை வச்சு முடிவு எடுக்கிறது தப்பு. அது வெறும் அடையாளத்தை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது, வேறு க்ரைட்டீரியா இருக்குங்க. இந்த அடையாளம் இயேசுவை இன்னும் நல்லா பின்பற்ற வைக்குதா? சூப்பர். இந்த அடையாளத்தினால நீங்கள் இயேசு இன்னும் நல்லா சேவிக்கிறீங்களா? சூப்பர். இந்த அடையாளத்தினால நீங்கள் இயேசு இன்னும் நல்லா அன்பு கூறுறீங்களா? சூப்பர். இந்த அடையாளம் இயேசு விட்டு உங்களை தூரமாக கொண்டு போதா? ஜாக்கிரதை. சிம்பிள். 2 டெஸ்ட். சரி, கடைசியாக இதை சொல்ல விரும்புகிறேன். த மோஸ்ட் பவர்ஃபுல் டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? பிசாசுடைய வல்லமையை குறைவாகவும் மதிப்பிட்டக்கூடாது, ஓவராகவும் மதிப்பிட்டக்கூடாது. 2வது என்ன சொன்னோம்? அற்புதம் அடையாளத்தை பார்த்தா டெஸ்ட் பண்ணணும், வெறும் அதை வச்சு மட்டும் நம்பிடக்கூடாது. 3வது இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப ஈஸியான காரியம் கூட, சிம்பிளான காரியம். த மோஸ்ட் பவர்ஃபுல் எஃபெக்டிவ் வேஸ் டு எஸ்கேப் டிசெப்ஷன். வஞ்சனை, பிசாசுடைய வஞ்சனை, சத்துருடைய வஞ்சனையை தப்பிக்கிறதற்கு மிக எஃபெக்டிவான வழி என்ன தெரியுமா? 2 சொல்கிறேன். இதையும் தாண்டி சொல்லலாம், ஆனால் இன்னைக்கு இது 2 ரொம்ப பொருத்தமானது. நோ த ட்ரூத், லவ் த ட்ரூத். எப்படிங்க பிசாசுடைய வஞ்சனையிலேருந்து தப்பலாம்?
வருங்காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் கூட சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை நேசிக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும், சத்தியத்தின் மேல் ஆர்வம் இருக்க வேண்டும். நோ த ட்ரூத், எல்லாம் சொல்லுங்க, நோ த ட்ரூத், லவ் த ட்ரூத். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை நேசிக்கணும். இவ்வளோ நேரம் நான் என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்? சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். புட்டு புட்டு வைக்க பார்த்தேன். இதை டீட்டெயிலாக விவரமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல பார்த்தேன். அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சு. ஏன்? இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வஞ்சனைக்கு விழுறது கஷ்டம். இப்போ ஏன்னா இப்போ என்ன, உங்கள் தலையில் ஆணி அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சிட்டோம்? அடையாளத்தை மட்டும் பார்த்து முடிவுக்கு வந்துடாதீங்க. வேற டெஸ்ட்டு இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடையாளனாலே தேவன் தான் செஞ்சாருன்னு ஒன்றும் கிடையாதுன்னு நல்லா ஏற்றிட்டோம்ல உங்கள் மனசில் இன்றைக்கி. அப்போது இந்த மாதிரி பிசாசானவன் வஞ்சிக்க பார்த்தானா நீங்கள் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பீங்க இல்லையா? இதுக்கு அநேகமாக விழமாட்டீங்க இல்லையா? ஏன்னா இந்த செய்தியை கேட்டதுனாலே அப்படிப்பட்ட வஞ்சனைக்கு நீங்கள் ஆளாக, அப்படிப்பட்ட வஞ்சனைக்கு நீங்கள் விழமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விழுந்துட்டீங்கன்னா ஒருவேளை இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம். அதுவும் இருக்கலாம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது. சத்தியம் தெரியாதவர்கள் தான் அவன் வஞ்சிக்க முடியும். சத்தியத்தை தெரிஞ்சவர்கள்ட்ட போய் பேசினா நம்ம போய் கண்டுபிடிச்சோம், சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு வைங்க. நீ இந்த மாதிரியும் வருவேன்னு எங்களுக்கு, எதிர்பாராத விதத்துலையும் வருவேன்னு எங்களுக்கு தெரியும். அப்போது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாலே, இதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் பாருங்கள். ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இட்ஸ் நாட் இனஃப் டு நோ த ட்ரூத், யூ ஹாவ் டு லவ் த ட்ரூத். சத்தியத்தை நேசிக்கணும். ஏன் தெரியுமா? சத்தியத்தை நேசிக்கிறவங்க தான் சத்தியத்தை நாடுவாங்க, தேடுவாங்க, சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. சத்தியத்தை விரும்புகிறவங்க தான் சத்தியத்தை நாடி தேடி சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தான் இந்த வஞ்சனைக்கு விழ மாட்டாங்க. ஏன் இன்றைக்கு பிசாசனுடைய வஞ்சனைக்கு ஜனங்க விழுகிறார்கள்? ஏன் என்றைக்கோ பிசாசனுடைய வஞ்சனைக்கு விழுகிறார்கள்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல. ஏன் சத்தியம் தெரியல? முக்கியமான விஷயம் இது. ஏன் சத்தியம் தெரியல? வெறும் அவங்களுக்கு சொல்லப்படலைன்றது மட்டும் இல்லை, அதை விட ஆழமான காரணம் இருக்கு. யாரும் சொல்லலைங்க. Why don't they know the truth? It's not just because they don't have access to the truth. அவங்களுக்கு சத்தியம் போய் சேரலன்னு மட்டும் இல்லை, யாரும் சொல்லன்னு மட்டும் இல்லை, நிறைய ஜனங்க சத்தியத்தையே விரும்பலை. விரும்பாததுனால தெரியல, தெரியாததுனால வஞ்சனைக்கு விழுகிறார்கள். இன்றைய உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது, எனக்கு சத்தியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்றைய உலகத்தில் அப்படி இன்னைக்கு வஞ்சனையின் காலமாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தின் காலமும் இது. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு பாடுறோம், these are the days of Elijah declaring the word of the Lord. எங்கே பார்த்தாலும் தேவ வசனம் போதிக்கப்படுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராது இதில் நல்லா போதிக்கிறாங்களா? அதை ஒன்றும் இல்லைங்க. எதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, பைபிள்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட கொஞ்சம் எல்லாம் கூகுள் அடிச்சா என்னத்தையாவது பார்ப்பீங்க. எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, சொல்கிறேன். சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா எதையாவது கண்டுபிடிப்பீங்க இல்லையா? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், விரும்புகிறவர்கள் தேடுவார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஏன் நிறைய பேருக்கு சத்தியம் தெரியலன்னா, சத்தியத்தை தெரிஞ்சுக்க விரும்பல அவங்க. ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி சாட் ஜிபிடியில் போய் பிசாசின் வஞ்சனையிலிருந்து எப்படி தப்பலாம், பைபிள் என்ன போதிக்குது இதை பற்றி அடிச்சிங்கன்னா அது சொல்லும். இப்போ இப்படி போதிக்குது பைபிள். எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, ஆனால் ஓரளவுக்கு சொல்லுன்றேன். அப்போ எதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யாருக்குமே சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை, தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்போது ஜனங்களுக்கு சத்தியம் தெரில? நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, சத்தியத்தை தெரிஞ்சுக்க விரும்பலை. கிறிஸ்தவ வட்டாரங்கள்லே சில நேரம் எதை விரும்புகிறாங்க, உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், கிறிஸ்தவ வட்டாரங்கள்லேயே எதை விரும்புகிறாங்க? ஒரு நகைச்சுவையை விரும்புகிறாங்க. சபைக்கு போனால் கூட எதை விரும்புகிறாங்க? கொஞ்சம் அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுங்க. நேரம் போகிறது அப்படியே அப்படி இருக்கிறாங்க சிலர். நகைச்சுவை விரும்புகிறாங்க, காமெடி, கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இருந்தால் அப்படியே ஜோக் அடிச்சுக்கிட்டே கொண்டு போங்க, அப்படியே ஒரு காமெடியாக போங்க. அப்படி சிலருடைய விருப்பம். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குது, ஒரு பவரை காமிங்க அப்படின்னுது. ஒரு கூட்டம் என்னது, ஒரு என்டர்டெய்னிங்காக பண்ணுங்க. இன்னொரு கூட்டம் என்னது, ஒரு பவரை காமிங்க, அற்புதம் அடையாளம் எங்கங்க, எதாவது காமிங்க, எதாவது காமிச்சா தானேங்க வருவாங்க. இந்த வசனத்தை பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள்,
அப்படின்னா என்னங்க? சத்தியத்தை விரும்பலை, நகைச்சுவையை விரும்புகிறார்கள், அடையாளம் அற்புதத்தை விரும்புகிறார்கள். சத்தியத்தை விரும்பாதனால சத்தியம் இல்லை, தெரிஞ்சுக்காதனால வஞ்சிக்கப்படுவார்கள். இதை வேதமே போதிக்குது கேளுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:9 பவுல் 2:9-10 இதை நான் நிச்சயமாக வாசிக்கணும். ஏன்னா இதை வாசித்து முடிப்போம் பாருங்க. ஆக்சுவலாக இங்கே பவுல் அப்படியே ரூட்டுக்கு போகிறார். ஏன் ஜனங்க வஞ்சிக்கப்படுறாங்க, இறுதியில் அந்தி கிறிஸ்துனுடைய வஞ்சனைக்கு ஏன் விழுவாங்க, என்ன காரணம்னு கரெக்டாக எடுத்து சொல்கிறார் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். 10ஆம் வசனம் பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். எப்படி நடக்குங்க? வஞ்சிக்கப்படுவார்கள், கெட்டு போவார்கள். அநீதினால் உண்டாகும் 10ஆம் வசனம் சொல்லும், அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அந்த வஞ்சகம் நடக்கும். யாருக்கு நடக்கும்? இந்த ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஏன் இந்த வஞ்சனைக்கு விழுவாங்களாம்? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால். காம்ப்ளிகேட்டடாக வருது தமிழில். வேறு தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக்குறாங்க மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது தமிழில், சத்தியத்தின் மேல் ஆர்வம் காட்ட மறுத்தனர். சத்தியத்தின் மேல் ஆர்வம் காட்ட மறுத்தனர். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, சத்தியத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். சத்தியத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்க. they refused to love the truth. ரொம்ப ஆழமான காரணம். நல்லா கவனிங்க. சத்தியத்தின் மேல் அன்பு காட்டலன்றது மட்டும் இல்லை, சத்தியத்தின் மேல் ஆர்வம் காட்டலன்றது மட்டும் இல்லை, அதுவே மோசம்தான். சத்தியத்தின் மேல் ஆர்வம் காட்டாமல் இருப்பதே மோசம். ஆனால் இவங்க அதையும் தாண்டி ஒரு லெவல் மோசம். என்னன்னா, சத்தியத்தின் மேல் ஆர்வம் காட்ட மறுத்தனர். எல்லாம் சொல்லுங்க, மறுத்தனர். அப்படின்னா என்ன? ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 12வது எக்ஸாம் இருக்கு. சில மாணவர்கள் சொல்லுவாங்க, இந்த கணக்கையே நான் வெறுக்கிறேன். உதாரணத்துக்கு, மேத்ஸே எனக்கு பிடிக்காது, ஐ ஹேட் மேத்ஸ், ஐ ஹேட் மேத்ஸ், ஐ ஹேட் மேத்ஸை வெறுக்கிறேன்னு சொல்லுவான். நான் கேட்குறேன், வெறுக்கிறதுல எப்படிங்க நீ நல்லா பண்ண போகிறீங்க? வெறுக்கிறதுல நீங்கள் நல்லா பண்ண முடியுமாங்க? முடியாதுங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு வேளை அதை வெறுத்தீங்கன்னா கூட அதை சொல்லாதீங்க. தேவனே, நீர் எனக்கு இதன் மேலே ஒரு ஆர்வத்தை தந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கா வரல, இது கொஞ்சம் கூட இல்லை, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அங்கே என்ன நடக்குது? நீங்கள் ஒரு காரியத்தை நேசிக்கலை, நீங்கள் அதன் மேலே ஆர்வம் இல்லை உங்களுக்கு, ஆனால் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. அதன் மேலே ஆர்வம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புகிறீங்க. அவரை கேட்டீங்கன்னா அவர் தரலாம். புரியுதா? ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க? ஐ ஹேட் மேத்ஸ் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஹேட் மேத்ஸ். கணக்கை நான் வெறுக்க தான் செய்வேன். இப்போவும் வெறுக்கிறேன், அப்பவும் வெறுப்பேன், எப்போவுமே வெறுப்பேன். அவங்கள பார்த்து, இல்லை அவரை கேளுங்க, இதன் மேலே ஒரு ஆர்வத்தை தாரோம் அப்படின்னா, இல்லைங்க அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? கணக்கின் மேல் ஆர்வம் காட்டுறது மட்டும் இல்லை, கணக்கின் மேல் ஆர்வம் காட்ட மறுக்கிறார்கள். அதுதான். அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? நான் அப்படி ஜெபம் பண்ண மாட்டேங்க, கடவுளை பார்த்து நான் கேட்க மாட்டேங்க, இதன் மேலே ஒரு ஆர்வத்தை தாரும் தேவனே அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்றென்றைக்கும் நான் இதை எனக்கு வேண்டாம், இது கணக்கும் வேண்டாம், இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அவர்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் கதை முடிஞ்சது. இது ஒரு உதாரணம். எனக்கு கணக்கு பெருசு கிடையாது, இந்த சத்தியம் பெருசானா. அந்த ஆட்டிடியூடோட இந்த சத்தியத்துக்கு வந்தீங்கன்னா வாழ்க்கையே போயிடும். நல்லா கேளுங்க. இன்னைக்கு சத்தியத்தை விரும்பலைன்னா கூட பரவாயில்லன்னா இந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் கேளுங்க.
நீங்கள் சொல்லலாம், எனக்கு எனக்கும் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்குது. நகைச்சுவையை விரும்புகிறேன், பெரிய பிரம்மாண்டத்தை விரும்புகிறேன், ஆனால் சத்தியத்தை விரும்புகிறேன்னா வசனத்தை விரும்புகிறேனான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் விரும்பலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா, அல்லது பார்த்துட்டு இருக்கிற ஒருவேளை ஏதாவது சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறேன், பரவாயில்ல, விரும்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர்வம் காட்டல, ஆனால் ஆர்வம் காட்டினா ஆர்வம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் தேவன்கிட்ட. சும்மா கேளுங்க, ஜெபம் பண்ண சும்மா வாய் திறந்து கேளுங்க, தேவனே எனக்கு இதன் மேலே போதுமான அளவுக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வேணும், சத்தியத்தின் மேலே ஆர்வம் வேணும், இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொழைச்சிப்பீங்க. அது போதும். இன்னைக்கு சத்தியத்தின் மேலே உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவனே இந்த ஆர்வத்தை நீர் தாருன்னு சொன்னாலே நீங்கள் பொழைச்சிப்பீங்க. ஏன் தெரியுமா? அவர் அந்த ஆர்வத்தை கொடுப்பார். உங்களை சத்தியத்தின் மேல் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பார். ஆர்வம் வந்துருச்சுன்னா சத்தியத்தை நாடுவீங்க, அப்போ சத்தியத்தை தெரிஞ்சுப்பீங்க, அப்போ வஞ்சனைக்கு விழ மாட்டீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இல்லைங்க எனக்கு நகைச்சுவை தாங்க பிடிக்கும், எனக்கு பவர் தாங்க பிடிக்கும், அல்லது எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும், சத்தியெல்லாம் எனக்கு பிடிக்காது, பிடிக்கவும் வேண்டாம் போங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வஞ்சனைக்கு விழுவீர்கள். நீங்கள் மாறலைன்னா வஞ்சனைக்கு விழதான் செய்வீர்கள். இதை விட நான் தெளிவாக சொல்லவே முடியாது. சொல்லன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு இது? சத்தியத்தின் மேல் விருப்பம் இல்லாதவர்கள் கிடையாது. எனக்கு சத்தியத்தின் மேல் விருப்பம் இல்லை, விருப்பமும் வேண்டாம் போங்க, அது இல்லாமலே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் வஞ்சனைக்கு விழுவார்கள். ரொம்ப பயங்கரமான காரியம் இது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரே சத்தியத்தின் மேலே எனக்கு இன்னும் ஆர்வம் தாரும், இன்னும் அன்பை தாரும், இவ்வளோதான். இதை சொல்ல முடியாதா? ஆனால் இது ரொம்ப சீரியஸான விவகாரம். ஏன்னா இந்த அப்ரோச் இல்லைன்னா, இந்த ஆர்வம் வந்தால் நல்லாயிருக்கும், ஆர்வம் தாரும் அப்படின்னு இல்லைன்னா, எனக்கு ஆர்வம் வேண்டாம் போ அப்படின்னு இருந்தால், பிசாசானவனுடைய வஞ்சனைக்கு அப்படிப்பட்டவர்கள் விழதான் செய்வார்கள். அது அப்படிதான். ஏன் சொல்கிறேன்னா, அப்படி இருக்கிறவர்கள் பயப்பட வேண்டும், அப்படி இருக்கிறவர்கள் மாற வேண்டும், அப்படி இருக்கிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதனால தான் அப்படி நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறது என்னுடைய கடமை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவனே சத்தியத்தின் மேலே எனக்கு ஆர்வத்தை தாரும், அவ்வளோதான். இன்றைக்கி சத்தியத்தின் மேலே ஆர்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆர்வம் தாரும் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? எந்திரிச்சு நாம் சொல்லுவோம், ஆர்வம் தாரும் ஆண்டவரே, இன்னும் அதிக ஆர்வம் தாரும் ஆண்டவரே, சத்தியத்தை இன்னும் அதிகமாக நேசிக்க செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் பொழைச்சிக்கிறது மட்டும் இல்லை, வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில். நீங்கள் இந்த வஞ்சனை கண்டெல்லாம் பயப்படவே தேவையில்லை. சத்தியத்தை விரும்பணும், வசனத்தை விரும்பணும். சத்தியத்தை விரும்புகிறவர்கள் தேவனையே விரும்புகிறார்கள், சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் இயேசுவையே நேசிக்கிறார்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ சத்தியமும் இயேசுவும் இப்படி. சத்தியத்தை விரும்பாதவர்கள் இயேசுவே விரும்பலன்னு தான் அர்த்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு நபர் கூட ஆர்வம் காட்ட மறுக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நபரும் ஆர்வத்தை காட்ட ஏற்றுக்கொள்ளட்டும், ஆர்வத்தை விரும்பட்டும், சத்தியத்தின் மேல் ஆர்வத்தை விரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் சத்தியத்தை குறித்த ஆர்வத்தை அவங்க விரும்புகிற மாதிரியாவது இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த விருப்பம் இருந்தாலே போதும், அந்த ஒரு ஜெபம் இருந்தாலே போதும், அந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலே போதும், நீர் நடத்திடுவீர், நீர் பார்த்து கொள்ளுவீர். படிப்படியாக உமக்கு நடத்த தெரியும், அந்த ஆர்வத்தை தரவும் தெரியும். ஆர்வம் இல்லவே இல்லாதவர்களுக்கும் ஆர்வத்தை தர உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்மை நம்புகிறோம். சத்தியத்தை குறித்த ஆர்வத்தை தாரும், விருப்பத்தை தாரும், அதை நேசிக்க செய்யும், உண்மையே நேசிக்க செய்யும். எல்லாத்தை விட நம்பர் ஒன்னா உண்மை நேசிக்க செய்யும், அன்பு கூற செய்யும், உம்முடைய சத்தியத்தை உம்முடைய வசனத்தை நேசிக்க செய்யும். நிச்சயமாய் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளாக நடத்தும், தொடர்ந்து இந்த பிசாசின் வஞ்சனைகள்லாம் தப்ப செய்யும், ஒவ்வொரு வஞ்சனைக்கும் தப்ப செய்யும், எல்லாத்திலையும் வெற்றி பெற செய்யும். இப்போ, இன்றைக்கு, நாளைக்கு, என்றென்றைக்கும் உம்முடைய ஜனங்களை நீர் பார்த்து கொள்வீர் என்பதில் சந்தேகமே இல்லை. உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.